إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة رب زدني علما رب أعني على التعلم والتعليم وعلى التشريح وعلى التفهيم اللهم أعني على الوعظ والنصيحة والبيان اللهم اغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت وما أنت أعلم به مني واغفر لجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات ولجميع العلماء المسلمين الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه والمجاهدين في سبيلك بأموالهم وأنفسهم ربي يسر ولا تعسر وتمم بالخير. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, தொடர்ந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறின் இறுதி பகுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஹஜ்ஜை பற்றி ஹதீஸ் கிரந்தங்களிலிருந்து நாம் பார்த்து வருகின்றோம். இதற்கு முன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்காக அறிவிப்பு செய்தது, மதீனாவிலிருந்து புறப்பட்டது, மக்கா வந்தது, உம்ராவை நிறைவேற்றியது, பின்பு சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டது, உங்களுடைய ஹஜ்ஜுகளை நீங்கள் உம்ராக்களாக மாற்றிக்கொள்ளுங்கள், பிறகு நீங்கள் ஹஜ்ஜுக்காக நீங்கள் இஹ்ராம் அணிந்து கொள்ளலாம், இஹ்ராம் கட்டிக்கொள்ளலாம் என்பதாக அனைவரையும் ஹஜ்ஜு தமத்து செய்வதற்கு கட்டளையிட்டார்கள். யார் குர்பானி பிராணிகளை கொண்டு வந்தார்களோ அவர்களை தவிர. இப்படியாக பல விவரங்களை நாம் தொடர்ந்து படித்து பிற 8 அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினாவிற்கு புறப்பட்டார்கள். அவர்களோடு எல்லா சஹாபாக்களும் ஹஜ்ஜுடைய இஹ்ராமை கட்டிக்கொண்டு மினாவிற்கு புறப்பட்டார்கள். பிறகு மினாவிலிருந்து அவர்கள் அரஃபா வந்தார்கள். பிறகு அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபா. அல்ஹம்துலில்லாஹ், இந்த முஸ்தலிஃபா வரை நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் முஸ்தலிஃபாவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவிலிருந்து புறப்பட்டது இன்ஷா அல்லாஹ் முடிந்தவரை நாம் இன்றைய அமர்விலே பார்ப்போம். பிறை 9 அரஃபாவுடைய சூரியன் முழுமையாக மறைந்த போது வலம்மா கரபத் ஷம்ஸு யௌமி அரஃபா வ தஹபத் சுஃப்ரத்துஹா, சூரியனுடைய மஞ்சள் நிறம் மறைகின்ற வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவிலே துஆவிலே ஈடுபட்டிருந்தார்கள். பிறகு அங்கிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டார்கள். உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தங்களுடைய ஒட்டகத்தின் பின்பக்கத்திலே அமர வைத்துக் கொண்டார்கள். மிக அமைதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவிலிருந்து புறப்பட்டார்கள். தல்பியா கூறியவர்களாக தங்களுடைய ஒட்டகம் வேகமாக செல்லக்கூடாது என்பதற்காக அந்த ஒட்டகத்தினுடைய கடிவாளத்தை எந்த அளவு இறுக்கமாக இழுத்தார்கள் என்றால், ஒட்டகத்தினுடைய கழுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்திருந்த அந்த ஒட்டகத்தின் மேல் அவர்களுக்கு போடப்பட்டிருந்த அந்த இருக்கையினுடைய ஓரத்தை அவர்களுடைய கழுத்து தொட்டு கொண்டிருந்தது. அந்த அளவு அதனுடைய கழுத்தை அவர்கள் திருப்பி ஒட்டகத்தை பொறுமையாக மெதுவாக செல்லும்படியாக அவர்கள் அமைத்து கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது தோழர்களுக்கும் சொன்னார்கள், ஐயுஹன்னாஸ் அலைக்குமுஸ் ஸகீனா ஃபஇன்னல் பிர்ர லைஸ பில் ஈதா, மக்களே பொறுமையாக அமைதியாக அடக்கமாக செல்லுங்கள், நீங்கள் அவசரமாக விரைவாக செல்வது ஒன்றும் நன்மையான காரியம் அல்ல. ஏன்னா அந்த நேரத்தில் மக்கள் முஸ்தலிஃபால முன்கூட்டியே போய் இடம் பிடிக்கணும், இந்த மாதிரியான அவசரங்கள்னால மக்கள் வேகமாக பொதுவாக செல்வது வழக்கம். அதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டாயமாக தடுத்தார்கள். அதாவது அந்த மாதிரி வேகமாக போகாதீங்க, அமைதியாக போங்க, வேகமாக போவது நன்மையின் காரியத்தில் உள்ளதல்ல. 2 இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், இன்று மக்கள் செய்கிறது, உதாரணத்துக்கு தொழுகையுடைய நேரம் தாமதித்து கொண்டே இருப்பார்கள். காம சொன்னதுக்கு பிறகு தொழுகைக்கு வேகமாக ஓடுவாங்க, என்னமோ ரொம்ப பக்தியாக இருக்கிற மாதிரி. இது தப்பு. தொழுகைக்கு செல்லும் பொழுது அமைதியாக செல்லணும்,
ஆனால் முன்கூட்டியே தயாராகணும். மக்கள் இப்போ என்ன செய்கிறார்கள்? தொழுகைக்கு தயாராகுவது தாமதமாக, எவ்வளவு தாமதமாக முடியுமோ அதனுடைய அதான் சொல்லப்பட்டு பிறகு இக்காம சொல்லப்படுகின்ற வரை நேரங்களை காலங்களை தாழ்த்திவிட்டு காம சொல்லப்பட்டதுக்கு பிறகு அல்லது இமாம் அவர்கள் தக்பீர் கட்டியதற்கு பிறகு ஓடுவார்கள். என்னமோ ரொம்ப பக்தி புத்தன மாதிரி. புரியுதுங்களா? இது ரொம்ப முட்டாள்தனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த ஒன்று. உங்களுக்கு உண்மையிலேயே இபாதத்தில் ஆர்வமாக இருக்கு, விரைந்து செல்லக்கூடியவர்கள் என்றால் நீங்கள் அதானுக்கு முன்பே தயாராக இருக்கணும். அதானுக்கு முன்பே மஸ்ஜிதுக்கு போயிருக்கணும், அல்லது அதான் சொல்லும்போது மஸ்ஜிதுக்கு போயிருக்கணும், அல்லது குறைந்தபட்சம் காம சொல்வதற்கு முன்பாகவது போயிருக்கணும். அதான் இங்கே நம்ம செய்ய வேண்டியது. நமக்கு குறிப்பிடப்பட்ட நேரத்திற்கு முன்பாக புறப்பட்டு செல்வது அதுதான் விரைந்து செல்வதற்கு அர்த்தமே தவிர அந்த இபாதத்தை நிறைவேற்றும் பொழுது ஓடுவதற்கு, ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி ஓடுறதுக்கு பேரு நன்மையில் விரைவது அல்ல. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களுக்கு கட்டளையிட்டார்கள், ஐயுஹன்னாஸ் அலைக்குமுஸ் ஸக்கீனா, மக்களே அமைதியா போங்க, அடக்கமா போங்க. ஃபஇன்னல் பிர்ர லைஸ பில் இதா, நன்மை என்பது நீங்கள் விரைந்து செல்வதல்ல. இன்று பார்க்கிறோம், கார்களில் பஸ்ஸுகளில் செல்லக்கூடியவங்க அந்த மக்கள் நடைபாதையில் போய் கொண்டிருக்கும் பொழுது அவங்களை அச்சுறுத்தும் விதமாக எவ்வளவு வேகமாக போகிறாங்கன்னு அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். நம்ம நிறைய விஷயங்களை இந்த பாடங்கள்லேருந்து தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இன்று என்னென்னலாம் முரண்பாடுகள் நடக்கின்றனவோ இந்த எல்லா முரண்பாடுகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்திலேயே முன்கூட்டி எச்சரித்து தடுத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியாக அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபா நோக்கி புறப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, முஸ்தலிஃபாவிற்கு கொஞ்சம் சமீபமாக இருக்கும் பொழுது அவர்கள் இறங்கி சிறுநீர் கழித்துவிட்டு ஒரு சுருக்கமான உது செய்து கொண்டார்கள். அதாவது சுருக்கமான உது என்று சொன்னால் ஒவ்வொரு உறுப்பையும் ஒரு முறை கழுவிக்கொள்வது. அந்த நேரத்தில் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு பின்னால் உட்கார்ந்திருந்தார்கள் அல்லவா. அல்லாஹ்வுடைய தூதரே, தொழுகையுடைய நேரம் வந்து விட்டது, அதாவது மகரிபும் நம்ம தொழுகல, இஷாவும் தொழுக வேண்டியது இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸலாத்து அமாமக், தொழுகை உமக்கு முன்னால் நிறைவேற்றப்பட வேண்டும். அதாவது இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னாடி போய் தான் தொழுகையை நம்ம நிறைவேற்ற வேண்டும் என்பதாக சொல்லி அவர்கள் புறப்பட்டு பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருந்தார்கள். ஹத்தா அத்தல் முஸ்தலிஃபா, முஸ்தலிஃபாவிற்கு வருகின்ற வரை அவர்கள் மக்ரிப் இஷாவை தொழவில்லை. இன்று பல ஹாஜிகள் நாங்கள் அந்த மதுஹபு இந்த மதுஹபு எங்கள் மதுஹபில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படியெல்லாம் பலவிதமான கருத்துக்களை கூறி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னாவிற்கு மாறு செய்கிறார்கள். அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. சுன்னத்து ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹக்கு பில் இத்திபா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாதான் பின்பற்றப்படுவதற்கு மிக தகுதியானது. புரியுதுங்களா? எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் சஹீஹான ஹதீஸிற்கு அது மாற்றமாக இருக்குமானால், அல்லது சஹீஹான ஹதீஸிற்கு அதனுடைய வெளிப்படையான அர்த்தத்திற்கு மாற்றமாக இருக்குமானால், அதற்கு ஏதாவது ஒரு வியாக்கியானம் கொடுத்து அவர்கள் உள்கருத்துகளிலே சென்று இப்படி இருந்ததால் இப்படி செய்தார்கள் என்றெல்லாம் அவர்கள் மறுப்பார்களே, ஆனால் ஒருபோதும் அவர்களுடைய கருத்து ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுந்ததல்ல. அவர்கள் எவ்வளவுதான் கல்வியில் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அனைவரையும் விட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்தவர்கள். அவர்கள் மக்களுடைய கருத்துக்களை விட நபியினுடைய சுன்னா உயர்ந்தது, கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களுடைய அமல் உயர்ந்தது. அடுத்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தலிஃபா வந்தவுடனே நல்ல அமைதியா முழுமையா மூன்று முறை கழுவி கொண்டு அழகா உழு செய்தார்கள். தொழுகைக்கு இக்காமத் சொல்லப்பட்டது, மகரிபு தொழுதார்கள். பிறகு எல்லோரும் தங்களுடைய வாகனத்தை அங்கே படுக்க வைத்து விட்டார்கள். இக்காமத் சொல்லப்பட்டது. அடுத்ததாக இஷாவை தொழ வைத்தார்கள். இந்த ரெண்டு தொழுகைக்கும் இடையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நஃபில் சுன்னத்துகள் எதையும் தொழவில்லை. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிவிட்டார்கள். அந்த இரவிலே எந்த விதமான இரவு அமல்கள், இரவு வணக்கங்களை செய்யவில்லை. தஹஜ்ஜத் தொழுகை உட்பட ஃபஜ்ருடைய முதல் வக்துக்கு எழுந்தார்கள். பிறகு தங்களுடைய வாகனத்திலே சிறிது தூரம் பயணம் செய்து அல் மஷ்அருல் ஹராம், இப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன பள்ளிவாசல் கட்டியிருப்பாங்க, மஸ்ஜிதுல் மஷ்அரில் ஹராம் என்று. அந்த இடம் வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இப்போ இந்த இடத்துல தொழ போகிறேன், நீங்கள் எங்கே வேணாலும் முஸ்தலிஃபாவில் தொழலாம், தங்கலாம், துவா செய்யலாம் என்று மக்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள். குல்லுல் முஸ்தலிஃபத்தி மௌகிஃபுனா இல்லா பத்ன முஹஸ்ஸர், அதாவது முஸ்தலிஃபாவுக்கும் மினாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு,
யானை படைகளுக்கு அல்லாஹு தஆலா தண்டனை இறக்கிய அந்த பள்ளத்தாக்கு. அதை தவிர முஸ்தலிஃபால எங்கு வேண்டுமானாலும் தங்கலாம் என்று மக்களுக்கு அனுமதி அளித்தார்கள். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்துல தங்கியிருந்தாங்களோ அங்கேயே ஃபஜ்ருடைய அவ்வல் வக்தில் மக்களுக்கு தொழ வைத்து விட்டு அவர்கள் புறப்பட்டு அல் மஷாருல் ஹராம் வந்தார்கள் துஆவுக்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிப்லாவை முன்னோக்கி அவர்கள் துஆவிலே ஈடுபட்டார்கள். தக்பீர் சொன்னார்கள், தஹ்லீல் சொன்னார்கள், திக்ர்கள் செய்தார்கள். அதில் தல்பியாவும் வரும், மற்ற திக்ர்கள் வரும், அதே போல துவாக்கள். அதாவது துவா என்பது வெறும் நம்முடைய உலக தேவைகளை கேட்பது மட்டும் என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லவா பொதுவாக இன்றைய மக்கள். அது இல்லை. துவாவில் நீங்கள் அதிகமாக அல்லாஹுவை கை தூக்கி புகழ்ந்து கொண்டிருப்பதும் வரும், தக்பீர் சொல்வதும் வரும், தஹ்லீல் சொல்வதும் வரும். இப்படியாக அல்லாஹுவை புகழ்ந்து நீங்கள் உச்சரிக்கக்கூடிய ஒவ்வொரு வாசகமும் துஆவிலே வரும். அது உங்களுடைய தேவைகள் கேட்கப்படவில்லை என்றாலும் சரியே. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் அதிகமாக அல்லாஹுவை புகழ்ந்து விட்டு உங்களுடைய தேவையை சுருக்கமாக செய்வது அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிக நெருக்கமானது. நாம் இப்போ எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எல்லாத்துலேயும் சுன்னத்துக்கு மாற்றமாக நம்ம செய்கிற மாதிரி தான் இதுலேயும். இப்படி அல்லாஹ்வை குறைவாக புகழுவோம், ஆனால் நம்முடைய தேவைகளை மட்டும் பட்டியல் போட்டு வச்சு மணிக்கணக்காக நம்முடைய தேவைகளை கேட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் முன்னாடியும் பின்னாடியும் ரொம்ப சுருக்கமாக சிறிய வாசகங்களை கொண்டு அல்லாஹுவை புகழ்ந்து முடித்து விடுவோம். இதுவும் ஒரு பெரிய தவறு. அதிகமாக அல்லாஹுவை புகழ வேண்டும். நம்முடைய தேவைகளை சுருக்கமாகவும் ஒரு பரிபூர்ணமான ஒரு நிறைவான வார்த்தையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். துஆக்கள் என்பது ஒரு ஜாமிஉல் கலிமாத், ஒரு பொதுவான வார்த்தைகளை கொண்டு இருக்கணும். அதுதான் ரொம்ப ஏற்றமானது. யா அல்லாஹ் என்னுடைய காரியங்களை சீர்படுத்தி கொடு, இந்த மாதிரியான ஒரு பொதுவான வார்த்தைகளாக இருக்கணும். அதுதான் ரொம்ப அழகிய ஒரு நடைமுறை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆக்களை எல்லாம் பாருங்க, இந்த மாதிரி ஒரு பொதுவான ஒரு அழகிய வார்த்தைகளை கொண்டு இருக்கும். நீங்க மற்றபடி ஒரு தேவையையும் சொல்லி சொல்லி கேட்கலாமா என்றால் தாராளமாக கேட்கலாம். ஆனா அந்த தேவைகளை நாம் கேட்பதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரத்தை விட அல்லாஹுவை புகழ்வது துதிப்பதுடைய நேரம் அதிகமாக இருக்கணும். அதுதான் நோக்கம். இன்று நம்ம அல்லாஹ்வை புகழ்வதையும் துதிப்பதையும் ரொம்ப குறைத்து கொண்டு நம்முடைய தேவைகளை கேட்பதை மட்டும் நம்ம பெருசாக்கி இருக்கிறோம். துஆக்கள் நமக்கு கபூலாக வேண்டும், விரைவாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ்வை புகழ்வது அதிகமாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய திக்ர், தக்பீர், தஹ்மீத் அதிகமாக இருக்கணும். நம்முடைய வாசகம் குறைவாக இருக்கணும். இப்படியாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்றவர்களாக துஆ கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். சூரியன் உதிப்பதற்கு சற்று நேரம் வரை, அந்த வெளிச்சம் வருகிற வரை. இப்ப விஷயத்துக்கு வாங்க. பொதுவா ஹாஜிகள் என்ன செய்கிறார்கள், ஒவ்வொரு இடத்திலேயுமே ஹாஜிகளுடைய தப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு. மினாவிலும் சரி, அரஃபாவிலும் சரி, முஸ்தலிஃபாவிலும் சரி. இப்பொழுது என்ன செய்யறாங்க, தொழுது முடிச்ச உடனேயே அவர்கள் மினாவிற்கு கல்லெறிவதை நோக்கி ஓட ஆரம்பித்து விடுகிறார்கள். அல்லது ராத்திரில சரியா தூங்கல, கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்குவோம் என்பதாக தூங்க ஆரம்பித்து விடுகிறார்கள். இந்த இரண்டுமே தவறு. சரியா? என்ன செய்யணும், நின்றவர்களாக துஆவிலே ஈடுபட வேண்டும். இஸ்திக்ஃபார், தக்பீர், தஹ்லீல், அல்லாஹ்வை திக்ர் செய்வது, கை தூக்கியவர்களாக அந்த துஆவிலே ஈடுபட வேண்டிய நேரம். எப்படி அரஃபால சூரியன் மறைவதற்கு முன்புள்ள நேரம் ரொம்ப முக்கியமான துஆவுக்கான நேரமோ, அதே போல முஸ்தலிஃபால காலை சூரியன் உதிப்பதற்கு முன்புள்ள நேரம் ரொம்ப முக்கியமான நேரம். ஹாஜிகள் ரொம்ப பேர் இதை தவற விட்டு விடுகிறார்கள். எல்லாவற்றிலும் என்ன அவசரம், எந்த இடத்துல அவசரப்படக்கூடாது, அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ, துஆவுக்கான நேரமாக சொல்லப்பட்டதோ, அந்த இடத்தை முற்றிலுமாக வீணாக்கி விடுகிறார்கள், அந்த நேரத்தையும் வீணாக்கி விடுகிறார்கள். ஹஜ்ஜில் ரெண்டு விஷயங்களை நீங்க கவனத்தில் வைக்கணும். ஒன்று இடம், இரண்டாவது நேரம். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு அமல் இருக்கிறது, ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒரு அமல் இருக்கிறது. அந்த இடத்தையும் நேரத்தையும் சேர்த்து ஒரு அமல் இருக்கிறது. இதை யார் பரிபூரணமாக கவனமாக நிறைவேற்றுவார்களோ அதுதான் ஹஜ்ஜ மப்ரூருக்கு அடையாளமே தவிர உங்க விருப்பத்துக்கு நீங்க செய்வதிருக்கிறது அதை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள் என்று சொல்லக்கூடிய பழக்கம் இன்றைக்கு ஆகி போயிருச்சு. புரியுதா? அது ஹஜ்ஜ மப்ரூராக ஆகாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப எங்க இருக்கிறாங்க? முஸ்தலிஃபால மஷாருல் ஹராம்ல துஆல இருக்கிறாங்க. உர்வா இப்னு முதரஸ் அத்தாய் ரலியல்லாஹு அன்ஹு, பாருங்க எந்த அளவு சஹாபாக்களுடைய ஆர்வம், புதிதாக இஸ்லாமை ஏற்றவர்கள்
இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் இந்த பரம்பரை முஸ்லிம்களுக்கு பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. நாங்கள்லாம் பரம்பரை முஸ்லிம்னு தூக்கி போட்டு மிதிக்கணும். ஏன்னா இவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பெருமை இருக்குதே அவ்வளவு பெருமை. ஆனால் இன்று எத்தனை செல்வந்தர்கள் தங்களை பரம்பரை முஸ்லிம்கள் என்று சொல்பவர்கள் செல்வந்தர்களாக இருப்பவர்கள் உலகத்தில் முக்காவாசி முழுவாசி நாட்டுக்கெல்லாம் சுற்றி வந்திருப்பாங்க. ஆனால் இன்னும் ஹஜ்ஜு செய்யாமல் இருப்பாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லா செல்வமும் வசதி வாய்ப்புகள் இருக்கும், ஹஜ்ஜுக்கான எந்த முயற்சியுமே இன்னும் அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட மக்கள் போன வருஷம் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டாங்களா, அடுத்த வருஷமே ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்ற அவர்களுடைய துடிப்பு ஆர்வத்தை பார்க்கிறோம். உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலிருந்தும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு புதிய முஸ்லிமனுடைய நிலைப்பாடு இதுவாகத்தான் இருக்கிறது என்றால் அப்ப யாரிடத்தில் உண்மையான இஸ்லாம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற உண்மையான அந்த பிரியம் இருக்கு என்பதை நம்ம பார்க்கணும். என்ன சொல்ல வருகிறோம், உர்வா இப்னு மிதஸத்தாய் இவர் என்ன செய்யறாரு, ஓடி வர்றார். எங்கெங்கிருந்து ஓடி வர்றார், இவர் சொல்றதே பார்ப்போமே. அல்லாஹ்வின் தூதரே, நான் தை மலையிலிருந்து ஓடி வருகிறேன். என்ன என்னை நானே களைப்படைய வைத்தேன். எங்க இருக்கு தை மலை, தாயிஃப் கிட்ட இருக்குது. அங்கே இருந்து ஓடி வர்றாரு. என்னை நான் எங்கேயுமே நிக்கல. அவர் என்னுடைய வாகனத்தை களைப்படைய வைத்தேன். எந்த ஒரு வழியில வரும் பொழுது மேக்காத்திலிருந்து எந்த ஒரு மலையும் நான் உடல, எல்லா மலையிலையும் ஏறி இறங்கிட்டேன். ஏன்னா இது ஹஜ்ஜுடைய அமலா இருக்குமோ, இங்க நிக்கிறது ஹஜ்ஜுடைய அமலா இருக்குமோ, இந்த வழியா வர்றது ஹஜ்ஜுடைய அமலா இருக்குமோ என்று எல்லா இடத்திலும் ஏறி இறங்கி உங்க வரைக்கும் வந்துட்டான். அல்லாஹ்வுடைய தூதரே, ஃபஹல்லி மின் ஹஜ்ஜின், எனக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்குமா, என்னுடைய ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பாருங்க, யார் ஃபஜ்ரு தொழுகையை முஸ்தலிஃபால தொழுதாங்களோ, இங்கே நம்ம முஸ்தலிஃபாலிருந்து புறப்படுற வரைக்கும், அதாவது சூரியன் உதயமாகிறதுக்கு முன்பு வரைக்கும் இங்கே யார் தங்கினாங்களோ, அதுக்கு முன்னாடி அரஃபால அந்த பிறை 9 காலையிலேயோ அல்லது பிறை 10 வந்ததற்கு பிறகு அந்த இரவுலையோ, காலையிலேயோ இரவுலையோ கொஞ்சம் அரஃபால தங்கிட்டாலும் ஃபகத் தம்ம ஹஜ்ஜுஹு வ கதா தஃபஸஹு, அவர் தன்னுடைய ஹஜ்ஜை, அவருடைய ஹஜ் நிறைவேறி விட்டது, அவர் தன்னுடைய ஹஜ்ஜுடைய அமல்களை அவர் பூர்த்தி செய்து கொள்வார், அவர் தவாஃபுல் இஃபாதா செய்வதற்கு செல்லலாம். இப்படியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு சலுகையை இந்த சஹாபியினுடைய கேள்வியை முன்னிட்டு வழங்கினார்கள். அப்ப யாரு அரஃபாவுடைய பிறை 9 பகல்ல ஏதாவது ஒரு பகுதி அரஃபாவுக்குள்ளார வந்துட்டாலும் அல்லது சூரியனே மறைந்து விட்டாலும் அன்றைய 10 இரவுல சுபுகுக்கு முன்னாடி வரைக்கும் அரஃபாவை அவர் கடந்து விட்டாலும் கூட, முஸ்தலிஃபால வந்து சேர்ந்து விட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ் அவருடைய ஹஜ் நிறைவேறிவிடும். பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரியன் உதிப்பதற்கு கொஞ்ச நேரம் இருப்பதற்கு முன்பாக, நல்ல வெளிச்சம் வந்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மஷாருல் ஹராமிலிருந்து புறப்பட்டார்கள். வ அலைஹி ஸக்கீனா, ரொம்ப அமைதியா அடக்கமா. அதே போல தங்களுடைய தோழர்களுக்கும் கட்டளையிட்டார்கள், அமைதியா போங்க. இந்த வாதி முஹஸ்ஸர் ஏற்கனவே சொன்னமா இல்லையா, அல்லாஹ்வுடைய அதாபு இறங்கிய அந்த பள்ளத்தாக்கு, அந்த இடம் வந்த உடனே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக சென்றார்கள். எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய அதாபுகள் இறங்கியதோ அந்த இடங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து செல்லும் பொழுது வேகமாக செல்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழக்கமாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வந்து கொண்டிருந்த ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள், நீங்கள் சிறிய கற்களை எனக்கு எடுத்துக் கொடுங்கள் என்பதாக. அவங்க சிறிய கற்களை, அதாவது இந்த கொண்டக்கல் அளவுக்கு உண்டான கற்களை எடுத்து கொடுக்குறாங்க. அந்த கற்களை கையிலே வைத்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது போன்ற கற்களை கொண்டுதான் நீங்கள் எரிய வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எல்லை மீறுவதிலிருந்து நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். உங்களுக்கு முன்னால் சென்ற மக்கள் அழிந்தார்களே, நாசமாக போனார்களே, அதற்கு என்ன காரணம், பில் குலுவி ஃபித்தீன், மார்க்கத்தில் எல்லை மீறினார்கள், மார்க்கத்தில் வரம்பு மீறினார்கள். அதாவது சொல்லப்பட்ட அளவை விட, சொல்லப்பட்ட அந்த அமைப்பை விட அதிகமாக செய்வது. இது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள். பிறகு தங்களுடைய முதுகுக்கு பின்னால் ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார வைத்துக் கொண்டார்கள். முன்னாடி வரும் பொழுது உசாமா இப்னு ஸைத, இப்போ ஃபதுல் இப்னு அப்பாஸ். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஸ்தலிஃபால ஒரு அனுமதி வழங்கினார்கள். என்ன அனுமதி அது, யார் பெண்கள் அதே போல பலவீனமானவர்களுக்கு நீங்க சஹருடைய நேரத்திலேயே புறப்படலாம், இரவனுடைய அந்த நடுப்பகுதி கழிந்ததற்கு பிறகு நீங்க புறப்பட்டு கொண்டு மினால கூட நீங்க போய் ஃபஜ்ர் தொழுது கொள்ளலாம். இப்போ இதான் நம்முடைய மார்க்கம். எங்க சலுகை யாருக்கு கொடுக்க வேண்டுமோ
அங்கே சலுகை கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் பலவீனமானவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் பெண்களுக்கும் கொடுக்கப்பட்ட சலுகையை ஆண்கள் எடுத்துக்கொள்வதும் அதே போல உடல் திடகாத்திரமானவர்கள் எடுத்துக்கொள்வதும் தவறு. அடுத்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியாக முஸ்தலிஃபாவிலிருந்து புறப்பட்டு மினா வந்து சேர்ந்தார்கள். ருஹாவுடைய நேரத்திலே ஜம்ரத்துல் அகபாவிற்கு வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பிலால் இருந்தார்கள், உசாமா இப்னு ஸைத் இருந்தார்கள். அந்த இருவரில் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒட்டகத்தின் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டிருந்தார். மற்றொருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேலிருந்து வெயில் படாமல் அவர்கள் ஒரு துணியை கொண்டு அவர்களுக்கு நிழலிட்டுக் கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜம்ரத்துல் அகபாவிற்கு வந்தார்கள். அதனுடைய நடுவு பகுதியில் நின்று கொண்டு மக்காவை இடது பக்கத்திலையும் மினாவை வலது பக்கமாகவும் ஆக்கிக் கொண்டு ஒட்டகத்தின் மீது இருந்தவர்களாகவே 7 கற்களை கொண்டு ஜம்ராவிலே கல்லெறிந்தார்கள். ஒவ்வொரு கல்லுக்கும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கூறி கல்லெறிந்தார்கள். இந்த கல் எரிகின்ற வரை ஜம்ரத்துல் அகபாவிலே வந்து கல் எரிகின்ற வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்பியாவை தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். அதாவது பிற 8 அன்று மினாவுக்கு போகும் பொழுது ஹஜ்ஜுடைய இஹ்ராம்ல எப்ப தல்பியாவை ஆரம்பித்தார்களோ, பொதுவாக ஹஜ் தமத்து செய்றவங்க, ஹஜ் கிரான்ல இருக்கிறவங்க அவங்க ஹலாலாகி இருக்க மாட்டார்கள், எப்போதுமே தல்பியா சொல்லி கொண்டிருப்பார்கள். அந்த ஹஜ் தமத்துல இருக்கிறவங்க அந்த மினாவிற்கு செல்லும் பொழுது தக்பீரை ஆரம்பித்தவர்கள் இந்த ஜம்ரத்துல் அகபால கல் எரிகின்ற வரை அவர்கள் செய்து கொண்டிருக்க வேண்டிய மிக முக்கியமான அமல் திக்ர், தல்பியாவை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த தல்பியாவை எப்பொழுது அவர்கள் நிறுத்துவார்கள்? ஜம்ரத்துல் அகபாவில் கல்லெறியும் பொழுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கள் சுற்றி கொண்டார்கள். வஸ்தஹமன் நாசு ஹவுலஹு. அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை பார்த்து சொன்னார்கள், மக்களே, உங்களில் ஒருவர் மற்றவரை கொன்றுவிட வேண்டாம். ஏன்? வைதா ரமைதுமுல் ஜம்ரா ஃபர்மு பிமிஸ்லி ஹஸல் ஹத்ஃபி. நீங்க ஜம்ராவிலே கல்லெறியும் பொழுது சின்ன பொடிக்கற்களை கொண்டு கல்லெறியுங்கள். பெரிய பெரிய கல் எடுத்துட்டு வந்து அடிக்கிறேன்னு சொல்லி அது தவறா யார் மண்டையிலேயாவது உளுந்தா அப்போ அங்க மௌத்து ஏற்பட்டு போயிடும், பெரிய பிரச்சனை ஏற்பட்டு போயிடும். அதனால உங்களில் யாரும் யாரையும் கொன்று விட வேண்டாம். நீங்கள் ஜம்ராவிலே கல்லெறிய வந்தால் பொடிக்கற்களை போன்ற இந்த கற்களை வைத்துக்கொண்டு நீங்கள் ரமி செய்யுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு வழிகாட்டினார்கள். ஹஜ்ஜுக்கு போறது பெருசு கிடையாது. சில பேருக்கு ஆர்வம் வந்து ஹஜ்ஜுக்கு வர்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ், பாராட்டத்தக்க விஷயம். ஆனா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தன அநியாயம் செய்கிறார்கள் என்றால், ஹஜ்ஜுக்கு புறப்படுற அன்றைக்கு வரைக்கும் ஹஜ்ஜு சம்பந்தமா எதையுமே படிக்கிறதுக்கு தயார் கிடையாது. கேட்டா அவ்வளவு பிஸியா, மண்ணாங்கட்டி பிஸி. இத்தனை பேர் தெரியுமா? என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். ஏர்போர்ட்ல இருந்துகிட்டு கேள்வி கேட்பாங்க, இந்த மாதிரி ஹஜ்ஜுக்கு போறேன், என்ன செய்யணும், கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லாஹ் தான் போதுமானோம். உம்ராவில் ரொம்ப அதிகம் இந்த மாதிரி கேள்விகள். அதே போல் அங்கே போனதுக்கு பிறகு எவ்வளவு புத்தகங்கள் இருக்குது, எவ்வளவு வீடியோக்கள் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. இருந்து கூட மொத்தமாக ஒரு 3 பக்கம் வருமா சுருக்கமாக ஹஜ்ஜை பற்றி படிக்கிறதுக்கு ஒன்லி 3 பேஜஸ் A4ல் அதிகப்படியாக அந்த படங்கள்லாம் சேர்த்து அதை கூட படிக்கிறதுக்கு நேரம் இல்லாத எவ்வளவு ஒரு இஸ்லாமில் கீழ்த்தரமான ஒரு நிலையில் இன்றைய முஸ்லீம்களுடைய நிலை இருக்கு பாருங்க. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். செய்கிற முக்காவாசி பிதாத்து, அப்புறம் மிச்சம் இருக்கிற காவாசி சுன்னத்தையும் மாற்றமாக செய்கிறது. இதுதான் இன்றைக்கு பெரும்பாலும் ஹஜ்ஜில் நடக்கிறது. அதனால தான் அடுத்த ஹதீஸில் பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லிதஅஹுது மனாசிகக்கும், உங்களுடைய ஹஜ்ஜுடைய அமல்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஃபஇன்னி லா அத்ரி லஅல்லி லா அஹஜ்ஜு பஅத ஹஜ்ஜதி ஹாதிஹி, என்னுடைய இந்த ஹஜ்ஜுக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை நான் ஹஜ்ஜுக்கு வரமாட்டேன் என்றுதான் நான் எண்ணுகிறேன், எனக்கு தெரியல. அதனால என்னிடமிருந்து ஹஜ்ஜுடைய அமல்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று தோழர்களுக்கு வலியுறுத்தினார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜம்ரத்துல் அகபாவுக்கு வந்தாங்க, கல்லெறிந்தார்கள். பிறகு மக்கள் எல்லாம் அங்கே குழுமி இருந்தாங்களா, அங்கே ஒரு உபதேசம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு செய்கிறார்கள். அந்த உபதேசத்தில் ஜினாவை ஹராமாக்கியது, அதே போல பொருள்களில் பொருளாதாரத்தில் எதெல்லாம் ஹராமு, மனிதர்களுடைய உரிமைகளில் ஹராம், இவற்றை பற்றியெல்லாம் அவர்கள் விளக்குகிறார்கள். யௌமுன் நஹருடைய புனிதம், அதே போல மக்காவுடைய புனிதம், இவற்றை குறித்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பயானை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே நிகழ்த்துகிறார்கள். அதில் முக்கியமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வார்த்தை இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். இன்ன ஸமான கத் இஸ்ததாரக ஹைஅத்திஹி யௌம ஹலகல்லாஹு ஸமாவாதி வல் அர்த். இந்த குறைஷிகள் என்ன செய்திருந்தார்கள்?
மாதங்களை முன்பின்னா மாத்திடுவாங்க, அப்படியே எடுத்து பின்னாடி போட்டுருவாங்க மாசத்தை. இப்போ உதாரணத்துக்கு துல் காதா, துல் ஹிஜ்ஜா, முஹர்ரம் வருதா. இப்போ என்ன செஞ்சிருவாங்க, இந்த துல் ஹிஜ்ஜாவை புனித மாதம் தானே, அவங்களுக்கு போர் செய்ய வேண்டியது இருந்தா இதை தூக்கி பின்னாடி எங்கேயாச்சும் போட்டுருவாங்க, வேற ஒரு மாசத்தை கொண்டாந்து இங்க போட்டுருவாங்க. இந்த மாதிரியான குழப்பம் செய்து கொண்டிருந்தார்கள். உதாரணத்துக்கு 8வது ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு வரல. யார் அனுப்புனாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்புனாங்க. ஏன் என்று சொன்னா, இந்த குறைஷிகள் அந்த மாதங்களை முற்படுத்தி பிற்படுத்தி வச்சிருந்ததுனால அந்த துல் ஹஜ் மாசத்துல ஹஜ் வரல, அதுக்கு முந்தைய மாசம் துல்காதாவுடைய மாசத்துக்கு வந்துருச்சு. புரியுதா? அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாசத்துல அவங்க போகல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பியிருந்தாங்க. அடுத்த மாசம் முன்னாடி பின்னாடி வந்துகிட்டே இருந்துச்சா, அப்போ கரெக்டா துல் ஹஜ்ஜில் கொண்டு வச்சுட்டாங்க. அப்ப அந்த மாசத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 9ல் ஹஜ்ஜுக்கு வர்றாங்க. அப்பதான் மக்களுக்கு சொன்னாங்க, இனிமே இந்த மாதிரியாக யாரும் முன்பின் ஆக்குவது கூடாது, காலங்கள் இப்போது சுற்றி வந்து விட்டது. அல்லாஹு தஆலா காலங்களை, வானங்களை, பூமிகளை படைத்த போது எப்படி அதனுடைய அமைப்பு இருந்ததோ அந்த அமைப்புல வந்து விட்டது. மாசத்தினுடைய அந்த தர்த்தீப் இங்க இருந்து வாங்க, முஹர்ரத்துல இருந்து வாங்க. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜுமாதல் ஊலா, ஜுமாதல் உக்ரா, ரஜப், ஷஅபான், ரமதான், ஷவ்வால், துல் காதா, துல் ஹிஜ்ஜா. இப்ப இந்த தர்த்தீப்ல மாசம் வந்துருச்சு. அப்ப துல் ஹிஜ்ஜா மாசம் எப்போ வரணுமோ அப்போ வந்துருச்சு. அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு வந்தாங்க. அப்ப மாதங்கள் 12 மாதங்கள், அதுல 4 மாதங்கள் புனித மாதங்கள், தொடர்ச்சியாக வரக்கூடிய புனித மாதங்கள். துல் காதா, துல் ஹஜ், முஹர்ரம், ரஜப், ஜுமாதல் உக்ராவுக்கும் ஷாபானுக்கும் இடையில வரக்கூடிய ரஜப் மாசம், அது மட்டும் கடைசியில் தனியா வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிவிட்டு இது எந்த மாசம்னு கேட்குறாங்க. சஹாபாக்களுக்கு பயம் வருது. அல்லாஹ் ரசூல் மிக அறிந்தவர்கள். சஹாபாக்கள்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஒருவேளை இந்த துல் ஹஜ்ஜா மாசத்துக்கு வேற பேர் சொல்ல போறாங்களோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அவர்கள் எண்ணினார்கள். அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுவிட்டு அமைதியாக இருந்தார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இது துல் ஹஜ் மாதமாக இல்லையா? சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே இது துல் ஹஜ் மாசம்தான். பிறகு கேட்டார்கள், இது எந்த ஊரு? அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வு ரசூலுக்கு தான் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியை கேட்டுவிட்டு அமைதியாக இருந்தார்கள். இந்த மக்காவுக்கே வேற ஒரு பேர் சொல்லிடுவாங்களோ என்று நாங்கள் எண்ணுகின்ற அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தார்கள். பிறகு கேட்டாங்க, இது அந்த ஊர் தானே, அதாவது மக்கா தானே? மக்காவுடைய இன்னொரு பேர் என்ன? அல் பல்தா. சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே ஆமா, இது அல் பல்தா தான், மக்கா தான். பிறகு கேட்டார்கள், இது எந்த நாள் என்பதாக. அல்லாஹ்வும் ரசூலும் மிக அறிந்தவர்கள் என்று நாங்கள் சொன்னோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தார்கள். இதற்கு வேறு ஒரு பெயர் சூட்டுவார்களோ என்று நாங்கள் எண்ணுகின்ற அளவிற்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இது யௌமுன் நஹர் தானே என்பதாக. அப்பொழுது நாங்கள் சொன்னோம், ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே இது யௌமுன் நஹர் தான் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராதக்கும் அலைக்கும் ஹராமுன் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா. உங்களுடைய இரத்தங்கள், உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய மான மரியாதைகள் எல்லாம் உங்களுக்கு புனிதமானவை, ஹராமானவை. எப்படி இன்றைய உங்களுடைய நாள் இந்த உங்களுடைய ஊரிலே இந்த மாதத்திலே புனிதமாக இருக்கிறதோ, இந்த மாதத்தினுடைய, இந்த ஊருடைய, இந்த நாளுடைய புனிதம் எப்படியோ அது போன்றுதான் உங்களுடைய உயிர்களும், உங்களுடைய செல்வங்களும், உங்களுடைய மான மரியாதைகளும் புனிதமானவை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு உடல், உயிர், பொருள், மான மரியாதைகளை எப்படி பேண வேண்டும், மதிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தினார்கள். அதற்கு பிறகு சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய ரப்பை சந்திப்பீர்கள், அவன் உங்களுடைய அமல்களை பற்றி உங்களிடத்தில் விசாரிப்பான். அறிந்து கொள்ளுங்கள், எனக்கு பின்னால் நீங்கள் வழிகட்டவர்களாக திரும்பி விடாதீர்கள். உங்களில் ஒருவர் மற்றவரின் பிடரியை வெட்டுகின்ற வழிகேடிலே நீங்கள் சென்று விடாதீர்கள் என்று தங்களது தோழர்களுக்கு அச்சுறுத்தியதன் மூலமாக பின்னால் வரக்கூடிய முஸ்லிம் சமுதாயம் அனைத்துக்குமான ஒரு எச்சரிக்கையை அங்கே செய்தார்கள். பிறகு அலா லியுபல்லிகு ஷாஹிதுல் காயிப், இங்கு வந்திருப்பவர் வராதவருக்கு இந்த செய்தியை எடுத்துச் சொல்லட்டும். ஃபலஅல்ல பஅத மன் யப்லுகுஹு அன் யகூன அவஆ லஹு மின் பஅதி மன் சமிஅஹு, இங்கே இந்த செய்தியை கேட்பவர்கள் இதை பிறருக்கு எடுத்துச் சொல்லட்டும். யாருக்கு செய்தி சேருகிறதோ அவர் இங்கு செய்தியை நேரடியாக கேட்பவரை விட அதிக விளக்கமுள்ளவராக, அதிகம் புரிந்து கொள்பவராக இருக்கலாம் என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது தோழர்களுக்கு மார்க்கத்தை எடுத்து வைக்கக்கூடிய பணியினுடைய அவசியத்தை குறித்து எடுத்து சொன்னார்கள்.
பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பயானை செய்யும் பொழுது என்ன செஞ்சாங்க, ஒட்டகத்தின் மீது தானே இருந்தாங்க. ஒட்டகத்தினுடைய அந்த கால் வைக்கக்கூடிய அந்த இரும்பு இருக்கு பாருங்க, அதன் மீது காலை வைத்துக்கொண்டு நின்றவர்களாக, புரியுதுங்களா, மக்கள் எல்லாரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய ஒட்டகத்தினுடைய அந்த இரும்பு கம்பியின் மீது அவர்கள் கால்களை வைத்துக்கொண்டு மக்கள் பார்க்கின்ற அளவுக்கு உயர்ந்து நின்றார்கள். அலா தஸ்மஊன் ஃபகால ரஜுலுன் மின் தவாயிஃபின் நாஸ் யா ரசூலல்லாஹ் மாதா தஅஹது இலைனா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா, கேட்டீங்களா என்று. அப்பொழுது ஒரு தோழர் கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு ஏதாவது விசேஷமாக கட்டளை இடுகின்றீர்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களது ரப்பை வணங்குங்கள், 5 நேர தொழுகைகளை தொழுங்கள், உங்களுடைய ரமதான் மாதத்திலே நோன்பு வையுங்கள், உங்களிலே அதிகாரம் உள்ளவருக்கு கீழ்ப்படிந்து நடங்கள், நீங்கள் உங்களுடைய ரப்புடைய சொர்க்கத்திலே நுழைந்து கொள்ளலாம். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கட்டளை என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சுருக்கமா அழகா, உஅ்புது ரப்பக்கும் வஸல்லு ஹம்ஸக்கும் வஸூமு ஷஹரக்கும் வஅதீஉ ذا அம்ரிக்கும் தத்குலு ஜன்னத ரப்பிக்கும். அவ்வளவு அழகா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது தோழர்களுக்கு அந்த இதுக்கு முன்னாடி செஞ்ச எல்லா உரைகளையும் சேர்த்து வைத்து ஒரே வாசகத்தில், உங்களது ரப்பை வணங்குங்கள், உங்களுடைய 5 நேர தொழுகைகளை தொழுங்கள், உங்களுடைய ரமதான் மாதத்திலே நோன்பு வையுங்கள், உங்களுடைய அதிகாரம் உள்ளவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடங்கள், உங்களுடைய ரப்புடைய சொர்க்கத்திலே நீங்கள் நுழைவீர்கள். இப்படியாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கேட்ட தோழருக்கு அழகிய அறிவுரையை வழங்கினார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஸல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்சிலஹு பிமினா இந்த மஸ்ஜிதில் ஹைஃப் மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கூடாரம் இருந்தது. அங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கினார்கள். முஹாஜிர்களை அந்த மஸ்ஜிதுடைய முன்பக்கத்திலையும் அன்சாரிகளை மஸ்ஜிதுடைய பின்பக்கத்திலும் தங்க வைத்தார்கள். மக்கள் எல்லாரும் அங்க தங்கி கொண்டார்கள். அப்ப சஹாபாக்கள் என்ன செஞ்சார்கள் என்று கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதரே, இங்கே நீங்க பிற 10க்கு தங்கணும், 11க்கு தங்கணும், 12க்கு தங்கணும், 13க்கு தங்கணும். இப்போ உங்களுக்காக நாங்கள் நிழல் ஏற்படும்படியான ஒரு நல்ல ஒரு வீட்டை ஒன்று கட்டிட்டுமா? நல்ல வீடுனா அந்த காலத்தில் என்ன வீடாக இருந்துச்சு, குடிசை வீடு, அது மாதிரி ஒரு வீடு, புரியுதுங்களா, ஒரு வீட்டை கட்டி விடட்டுமா என்பதாக கேட்டார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா, இல்லை, மினா முனாஹு லிமன் சபக். மினா என்பது இது ஒரு பொதுவான பூமி, யாரு முன்னாடி வர்றாங்களோ அவங்களுக்குள்ள இடம் இது. பக்காவா இவருக்கு அவருக்குன்னு சொல்லி சொந்தம் கொண்டாடுகின்ற அடிப்படையில் தனிப்பட்ட முறையில் யாருக்கும் கட்டி கொடுக்க கூடாது, யாரும் அதை சொந்தம் கொண்டாடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துடைய ஹஜ்ஜு, குலஃபாக்களுடைய காலத்துடைய ஹஜ்ஜு, பின்னால் வந்த மன்னர்களுடைய காலத்துடைய ஹஜ்ஜு, இது சமீப காலம் வரைக்கும் இந்த ஹஜ்ஜுடைய தர்த்தீப் என்பது வேற, இன்று இருக்கக்கூடிய இந்த அரசமைப்பில் இருக்கக்கூடிய ஹஜ்ஜுடைய அமைப்பு என்பது வேற, புரியுதுங்களா? இதுல பெரும்பாலான விஷயங்கள் மார்க்கத்திற்கு முரணானவை. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல நின்று கொண்டு தங்களுடைய தோழர்களுக்கு அறிவுரைகள் வழங்கி கொண்டிருந்தார்கள், ஃபத்வாக்கள் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் ஹஸம் குடும்பத்தை சேர்ந்த ஒரு வாலிப பெண் வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹுவினுடைய கடமை, ஹஜ்ஜுடைய கடமை என்னுடைய தந்தைக்கும் கடமையானது, ஆனால் அவர் வயோதிகமானவராக இருக்கிறார், அவர் மீது வாகனத்தின் மீது உட்கார்ந்து ஹஜ்ஜு செய்ய வர முடியாது, அவர் சார்பாக நான் ஹஜ்ஜு செய்யட்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆம், நீங்கள் ஹஜ்ஜு செய்யலாம். இந்த கேள்வியை கேட்கும்போது பின்னாடி உட்கார்ந்துருந்தாங்களா ஃபதுல் பின் அப்பாஸ், அந்த பெண்ணை பார்க்கிறார்கள், அந்த பெண்ணும் ஃபதுலை பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதுலுடைய முகத்தை நல்லா பிடிச்சி அழுத்தி திருப்புவோம்ல, அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பினார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, யாரு, அத்தா, ஃபதுலுடைய அத்தா, அவங்க பக்கத்தில் இருந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய சச்சாவுடைய மகனை இப்படி போட்டு வளைச்சி திருப்புறீங்களே முகத்தை அப்படின்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் ஒரு வாலிபனை பார்க்கிறேன், ஒரு வாலிப பெண்ணை பார்க்கிறேன், இந்த இருவருக்கும் இடையிலே ஷைத்தான் விஷயத்தில் நான் அச்சமற்றவனாக இல்லை, எனவே தான் இப்படி திருப்பினேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்கிறார்கள். ஹஜ்ஜுடைய காலகட்டங்கள், தக்வாவுடைய காலகட்டங்கள், ரொம்ப முக்கியமான பல விஷயங்களை நம்ம கவனிக்கணும். குறிப்பாக பெண்கள் முகத்திரை இல்லாமல் இருப்பார்கள். நம்முடைய பார்வைகளுக்கு மிக முக்கியமாக அந்த இடத்துல நாம் நம்முடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்வது, திருப்பிக் கொள்வது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்ததாக மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் கல்லெறிய வருவதற்கு முன்னால் தலைமுடியை சிரைத்து விட்டேனே, பரவாயில்லை, நீங்க போய் இப்ப கல்லறிங்க, தப்பு கிடையாது.
இன்னொருத்தர் வந்தார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் கல்லெறிவதற்கு முன்பால் என்னுடைய குர்பானியை அறுத்து விட்டேனே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பரவாயில்லை, கல்லெறியுங்கள், அதுவும் குற்றமில்லை என்பதாக. இன்னொருத்தர் வந்தார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் நேரா மக்கால போய் தவாஃபுல் இஃபாதா செய்து விட்டேனே கல்லெறிவதற்கு முன்பாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பரவாயில்லை, கல்லெறியுங்கள், குற்றமில்லை என்பதாக. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய தோழர் சொல்கிறார், எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் சரி, அன்றைய தினத்தில் 4 அமல்களில் முற்படுத்தி பிற்படுத்தி, யா ரசூலல்லாஹ், நான் இதை செஞ்சுட்டேனே, இதை இன்னும் செய்யலையே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஃபஅலு வலா ஹரஜ், செய்யுங்கள், எந்த குற்றமும் இல்லை என்றே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். தர்த்தீப் என்ன? கல்லெறியணும், குர்பானி கொடுக்கணும், மொட்டை அடிக்கணும், அப்புறம் தவாஃபுல் இஃபாதா செய்ய போகணும். ஆனால் இதில் எதை நம்ம முற்படுத்தி பிற்படுத்தி செஞ்சாலும் எந்த தப்புமே இன்ஷா அல்லாஹ் இல்லை. இதில் ஏதாவது ஒரு அமலை நீங்கள் செஞ்சிட்டாலே, கல் எரிஞ்சிட்டாலே அல்ஹம்துலில்லாஹ் போதுமானது. கல் எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மொட்டையை அடித்து கொண்டீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய இஹ்ராமுடைய ஆடையை அவிழ்த்து கொண்டு குளித்து சுத்தமாகி நீங்கள் புது ஆடை போட்டுக்கலாம். அல்லது மொட்டை அடிச்சுட்டாலும் அதே போல ஆடைகளை மாற்றிக்கொள்ளலாம். அடுத்து இன்னொருத்தர் வரார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாய் ரொம்ப பலவீனமானவங்க, வயசானவங்க, அவங்கள நான் வாகனத்தில் உட்கார வச்சா அவங்களால உட்கார முடியாது, வாகனத்தில் வச்சு கட்டுனா பயமா இருக்குது, மொத்தா போயிடுவாங்களான்னு சொல்லிட்டு என்ன செய்யறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, உங்க அம்மா மேல ஒரு கடன் இருந்தால் நீங்க அதை நிறைவேற்ற மாட்டீங்களா? அதே போலதான் உங்க அம்மா சார்பா நீங்க ஹஜ் செய்யுங்க என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழருக்கு அறிவுரை வழங்குகிறார்கள். இன்றைய காலத்தில் மக்களிடத்தில் இருக்கக்கூடிய, பொதுவா இது எல்லாரிடத்திலும் இல்லை, ஆனால் கண்டிப்பா ஒரு பெரும்பகுதி மக்களிடத்தில் இது இருக்குன்னு சொல்லலாம். ஒன்று, தாங்களும் ஹஜ் செய்யறது தாமதமாக்குறது. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர்களில் பல பேர் ஹஜ்ஜுக்கு கூப்பிட்டு வரல. இன்றைக்கு அவங்க ஹஜ்ஜு செய்ய நாடுனாலும் அவங்க நாட்டிலிருந்து ஹஜ்ஜுக்கு போக முடியாத அளவுக்கான நெருக்கடிகள் ஆகி போச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ இப்படி இருக்கும் பொழுது அவங்க எப்படி அவங்களுடைய தாய் தந்தையர்கள் ஹஜ்ஜு செய்யாமல் இறந்துட்டாங்கல்ல, அல்லது அவங்களுடைய நெருக்கமான உறவுகள், அவர்கள் சார்பாக இவங்க எந்த காலத்தில் ஹஜ்ஜை நிறைவேற்றுறது? இன்றைக்கு மக்களிடத்தில் இந்த ஹஜ்ஜு கடமையில் ஒரு பக்கம் அல்ஹம்துலில்லாஹ் போற்றத்தக்க அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு இருந்தாலும், இது பொதுவாக முஸ்லிம்கள் 100க்கு 100 இந்த ஹஜ்ஜுடைய விழிப்புணர்வு வந்து விட்டதா என்று சொன்னால் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. குறிப்பாக நான் பேசுறது நம்முடைய தமிழ் பேசக்கூடிய சமுதாயத்தை பற்றி, நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள், வசதி படைத்தவர்கள் பலருடைய நிலையும், அவர்களுடைய விஷயங்கள்லையும் அவர்களுடைய குடும்பங்களுடைய விஷயங்கள்லையும் ஹஜ்ஜுக்கு விஷயத்தில் ரொம்பவும் ஒரு அலட்சியமுடையவர்களாக இருக்கிறார்கள். நேற்று மாலை கூட ஒரு ஆலிம் பயன் பண்ணார், உடலெல்லாம் தளர்ந்து போய் இனிமே வாழ்க்கையில தப்பே செய்ய முடியாதுங்கிற நிலைமையில தான் மக்கள் ஹஜ்ஜுக்கு கிளம்புறாங்க. ஏன்னா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டு அந்த மாதிரி கரெக்டா இருக்கணுமா. அப்ப தெரியுதுல, அப்ப எதுக்கு தப்பு செய்றீங்க? எந்த அளவுக்கு மக்கள் பாருங்க, எது அல்லாஹ்வுடைய தவணையில் இருக்குது, மூத்து எப்பன்னு சொல்ல முடியுமா? எத்தனை பேர் இன்றைய காலத்தில், அதுவும் குறிப்பாக திடீர் மரணங்கள் அதிகமாகிவிட்ட காலகட்டங்களில் இந்த மாதிரி ஹஜ்ஜு வணக்கத்தை தாமதப்படுத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு இழப்பு மனிதனுக்கு, ஒரு முஸ்லீமுக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். கலீஃபா உமர் அல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு அறிவுரையை இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த ஹஜ்ஜுடைய கடமையுடைய அந்த ஆயத்திற்கு பாருங்க, வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அனில் ஆலமீன். சூரா ஆலு இம்ரானுடைய வசனம் 98 இருக்கும் பாருங்க. அந்த வசனத்தினுடைய விளக்கத்தில் எழுதுறாங்க, உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதுறாங்களாம். எங்க எழுதுறாங்க? இன்றைய ஈராக் ஈரான் பகுதிகள் இருக்குல்ல, முஸ்லிம்கள் வெற்றி கொண்ட அந்த பகுதிகளில் உள்ள கவர்னர்களுக்கு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதத்தில் என்ன எழுதுறாங்கன்னா, என்னுடைய கடிதம் கிடைத்ததற்கு பிறகு நீங்க உங்க ஊர்ல உள்ள மக்களை கண்காணிங்க. அஜமிகள் யாரெல்லாம் இஸ்லாமுக்கு வந்துட்டாங்களோ, வந்ததற்கு பிறகு அவர்கள் ஹஜ்ஜுக்கு வராமல் இருந்தார்களே ஆனால், நல்ல கவனிங்க, வார்த்தையை கவனிங்க, அஜமிகள் யாரெல்லாம் இஸ்லாமிற்கு வந்துவிட்டு வந்த அடுத்த ஆண்டு, எந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு அதாவது இஸ்லாமை ஏற்றுக்கொள்றாங்க, அதுக்கு அடுத்து துல் ஹஜ் மாசம் வருது, இப்படி இவர்கள் ஹஜ்ஜுக்கு வராமல் அப்படியே இருப்பார்களே ஆனால் இவர்கள் மீது மீண்டும் ஜிஸ்யாவை விதித்து விடுங்கள். வார்த்தையை கவனிங்க. எப்போ ஒரு மனிதர் இஸ்லாமுக்கு வந்து விடுகிறாரோ அவர் மீது இருந்து ஜிஸ்யா எடுக்கப்பட்டு விடும், அவர் மீது ஜக்காத்தும் மற்ற கடமைகளும் வந்துடும். சரியா? காஃபிர்கள் மேலதான், திம்மி காஃபிர்கள் மேலதான் ஜிஸ்யா. இஸ்லாமுக்கு வந்துட்டா அந்த ஜிஸ்யா எடுக்கப்பட்டுடும்.
அப்படி இஸ்லாமிற்கு ஜிஸ்யா எடுக்கப்பட்டவர்களை நீங்கள் கவனியுங்கள். ஜிஸ்யா நீக்கப்பட்டவர்கள், எடுக்கப்பட்டவர்கள்னா மன்னிக்கப்பட்டவர்களை கவனிங்க. அவங்க ஹஜ்ஜுக்கு வந்துட்டாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் அதை அப்படியே தொடருங்க. ஆனால் அவர்கள் ஹஜ்ஜுக்கு வராமல் இருப்பார்களே ஆனால் மீண்டும் அவர்களின் மீது ஜிஸ்யாவை நீங்கள் கட்டாயமாக்கி விடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய இஸ்லாமை இஸ்லாமாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களது கவர்னர்களுக்கு கட்டளையிட்டு கடிதம் அனுப்பினார்கள். இந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு நம்ம முஸ்லிம்களுடைய நிலைமையை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு புரிய வரும். அல்லாஹு அக்பர். அடுத்து என்ன நடக்கிறது? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறார்கள் தங்களுடைய குர்பானிகளை அறுப்பதற்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஈட்டியை விட கொஞ்சம் கம்மியா உள்ள அந்த ஒரு பக்கம் முன்னாடியும் கூர்மையா இருக்கும், சைட்லையும் கூர்மையா இருக்கும். அதுல கீழ்ப்பகுதியை நீங்க பிடிச்சுங்க, முன்பகுதியை நான் பிடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை அப்படிதான் இருப்பாங்க, இப்படி குத்தி இப்படி கீழே இழுத்து விட்டுருவாங்க. ஆடு மாதிரி படுக்க வச்சு ஒட்டகத்தை அறுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கரத்தால் 63 ஒட்டகங்களை குர்பானி கொடுத்தார்கள். பிறகு மீதம் உண்டான மொத்த 100ல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொண்டு வந்ததை சேர்த்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீதம் உண்டானதை அறுத்தார்கள். பிறகு இதனுடைய இறைச்சியையும் இதனுடைய தோலையும் வந்திருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பங்கு வைத்துக் கொடுங்கள். ஆனா அறுத்து சுத்தம் செய்யக்கூடியவர்களுக்கு கூலியாக இதை கொடுத்து விடாதீர்கள், கூலியை நம் தரப்பிலிருந்து நம்ம கொடுப்போம் என்பதாக கூறினார்கள். பிறகு இந்த அறுக்கப்பட்ட ஒவ்வொரு ஒட்டகத்திலிருந்து கறியை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு நீங்க சமைங்க, அதிலிருந்து நாம் சாப்பிடுவோம், அதனுடைய அந்த சால்னாவை நம்ம குடிப்போம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். அதுபோக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மனைவிமார்கள் சார்பாக ஒரு மாட்டை குர்பானி கொடுத்தார்கள். அடுத்து ஹஜ்ஜுடைய இந்த குர்பானி அல்லாம அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 வெள்ளையும் கருப்பும் கலந்த 2 ஆடுகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய தினத்திலே உதுஹியாவுடைய குர்பானியாக அவர்கள் கொடுத்தார்கள். ஹஜ்ஜுடைய குர்பானி அல்லாம அந்த துல்ஹஜ் மாசத்தினுடைய 10ல நம்ம கொடுக்குறோமா இல்லையா ஊர்ல, அந்த குர்பானியும் அவர்கள் அங்கு கொடுத்தார்கள். தௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து அஸ்லிஹ் லனா லஹ்ம ஹாதிஹி ஷாத், இந்த ஆட்டுடைய கரியை நீங்க நமக்கு பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள், சரிப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்ல தௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஆட்டை சுத்தப்படுத்தி வைத்துக் கொண்டார்கள். மதீனா வர்ற வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஆட்டினுடைய இறைச்சியை தௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சமைத்து கொடுத்து வந்தார்கள். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது தோழர்களுக்கு அறிக்கை அனுப்பினார்கள். ஐயாமுத் தஷ்ரீக், பிறை 10, 11, 12, 13 இந்த நாட்கள் எல்லாம் ஐயாமு அக்லின் வ ஷுர்பின் வ திக்ரின் லில்லாஹ், இது சாப்பிடுவதற்கான நாள், குடிப்பதற்கான நாள், அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கான நாள். அப்ப ஒரு பக்கம் பாருங்க, ஹஜ்ஜுடைய அமல்கள்ல இவ்வளவு கஷ்டங்கள் சிரமங்கள் பட்டதுக்கு பிறகு அடுத்து 10, 11, 12, 13 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு இலகுவாக்கி விட்டார்கள். அதுலயும் சில அமல்கள் இருக்கு, ஆனா அல்ஹம்துலில்லாஹ் தாராளமா நீங்க சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க, குடிங்க, அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருங்கள். அப்ப முக்கியமான அமல் என்ன? மினால திக்ர், அல்லாஹ்வை தக்பீர் சொல்லி திக்ர் செய்வது. அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எப்ப, அதாவது கல் எறிஞ்சாங்க, குர்பானி கொடுத்தாங்க. அடுத்து தங்களுக்கு முடி சிரைக்கக்கூடியவரை அழைத்து முஅம்மர் இப்னு அப்துல்லா அந்த தோழரை அழைத்து சிறைக்கு முடி சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்துல பார்க்கறாங்க, முஅம்மரே அல்லாஹ்வுடைய தூதர் உமக்கு உரிமை கொடுக்கின்றார்கள், இந்த காதனுடைய இந்த ஓரத்திலிருந்து மின் ஷஹ்மத்தி உதுனிஹி, இங்கிருந்து காது இந்த வலது பக்கம் இருக்க இங்கிருந்து இது வரைக்கும் தலைமுடி முழுச சிரைக்கணும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் முஅம்மரே உமக்கு உரிமை கொடுத்து விட்டார்கள் அவங்களுடைய முடியை சிரைக்கிறதுக்கு. முஅம்மர் சொல்றார், அல்லாஹ்வின் தூதரே இன்ன ذلك லமின் நிஅமத்தில்லாஹி அலைய வ மன்னிஹி, இது அல்லாஹ் எனக்கு செஞ்ச மிகப்பெரிய அருட்கொடை, மிகப்பெரிய உபகாரம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமா இதன் உக்கிர்ரு லக, இதை நீங்க ஒரு பெரிய பாக்கியமாக கருதினீர்கள் என்றால் நீங்கள் எனக்கு முடி சிரைப்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்றாங்க. அதுக்கு பிறகு அந்த முஅம்மர் ரலியல்லாஹு அன்ஹு முஅம்மர் இப்னு அப்துல்லா அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தலைமுடியை சிரைக்கிறாங்க. முதல்ல வலது பக்கத்திலிருந்து சிரைக்கிறாங்க. சிரைச்சிட்டு இந்த முடியை மக்களுக்கு பங்கு வையுங்கள், ஒரு முடியோ 2 முடியோ மக்களுக்கு கொடுங்க. அதே போல அதுக்கு அடுத்தது இடது பக்கம் சிரைச்சி அதை மக்களுக்கு கொடுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முடிய சஹாபாக்கள் யார் யாருக்கு கிடைச்சிச்சோ ஒரு நீண்ட காலம் வரைக்கும் பாதுகாத்தார்கள். இப்ப அங்க முடி இருக்கு இங்க முடி இருக்குன்னு யாராவது சொன்னா அதை நம்பாதீங்க, புரியுதுங்களா? ஏன்னா இதுக்கு எதுக்குமே சனது கிடையாது.
அந்த காலத்தில் இருந்தது சஹாபாக்களுடைய காலத்தில். அதுக்கு பின்னாடி அந்த முடிகளை பற்றியான திக்ர், அந்த பிரஸ்தாபம் எந்த ஹதீஸ் கிதாபுகள்லையும் ஆதாரபூர்வமான வரலாற்று கிதாபுகள்லையும் கிடையாது. இப்போ காஷ்மீரில் இருக்குது, பல்லாவரத்தில் இருக்குது, அல்லது மலாக்காவில் இருக்குன்னு சொன்னால் அதெல்லாம் அள்ளி விடுற வேலை தான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த முடி சஹாபாக்கள் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லகத் ரஅய்து ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் ஹல்லாக் யஹ்லிகுஹு வ அதாஃப பிஹி அஸ்ஹாபுஹு ஃபமா யுரீதுன அன் தகஅ ஷஅரத்துன் இல்லா ஃபீ யதி ரஜுலின். அந்த தலைமுடியை சிரைக்க அந்த முடி கீழே விழுக சஹாபாக்கள் அதை எடுத்துக்கொண்டு தங்களது தோழர்களுக்கு சுற்றி கொடுக்கின்றார்கள். யாருக்காவது ஒரு முடி கிடைச்சா கூட உடனே அவர்கள் அதை எடுத்துக்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் துஆ செய்றாங்க, அல்லாஹுவே இர்ஹமில் முஹல்லிகீன், தலைமுடியை சிரைத்தவர்களுக்கு கருணை காட்டுவாயாக. பக்கத்தில் சில தோழர்கள் இருந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதரே தலைமுடியை குறைத்து கொள்பவர்களுக்கும் இரக்கம் காட்டும்படி நீங்கள் துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்லி, அப்ப மீண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம இர்ஹமில் முஹல்லிகீன், தலைமுடியை முற்றிலுமாக சிரைத்து கொண்டவர்களுக்கு, மொட்டை அடித்துக் கொண்டவர்களுக்கு கருணை காட்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் இல்ல சில பேர் திரும்பவும் வல் முகஸ்ஸிரீன யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே தலைமுடியை குறைத்து கொள்பவர்களுக்கும் இரக்கம் காட்டும்படி துஆ செய்யுங்களே. கால அல்லாஹும்ம இர்ஹமில் முஹல்லிகீன், அல்லாஹ்வே தலைமுடியை சிரைத்துக் கொள்பவர்களுக்கு கருணை காட்டு. சஹாபாக்கள் சொன்னார்கள், காலு வல் முகஸ்ஸிரீன யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வே அல்லாஹ்வுடைய தூதரே தலைமுடியை குறைத்துக் கொள்பவர்களுக்கும் அல்லாஹ் இரக்கம் காட்டும்படி துஆ செய்யுங்களேன்னு சொல்லி 3 முறை தலைமுடியை சிரைத்து மொட்டை அடித்துக் கொள்பவர்களுக்கு இரக்கம் காட்டும்படி அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சதுக்கு பிறகு 4வது தடவை வல் முகஸ்ஸிரீன், தனியா சேர்த்து சொல்லல, இரஹம கொண்டு வரல, வல் முகஸ்ஸிரீன், இன்னும் தலைமுடியை சிரைத்துக் கொள்பவர்களுக்கும். அப்ப அந்த மொட்டை அடித்துக் கொண்டவர்களுக்கு செய்யப்பட்ட கருணையிலிருந்து கொஞ்சம் இவங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். இன்றைக்கு ரொம்ப பேர் ஹஜ்ஜுக்கு வர்றாங்க, உம்ராவுக்கு வர்றாங்க, குறை சொல்லலை, அனுமதி இருக்குது. எதுக்கு? அந்த தலைமுடியை குறைச்சிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. எப்படி குறைக்கணும் அதுவும் அப்படின்னு சொன்னால், மொத்த முடியிலிருந்து தலையினுடைய எல்லா பாகத்திலிருந்து சமமாக குறைக்கணும். இருக்கிற அளவிலிருந்து முடியை இவர் குறைச்சிருக்கிறாரு தெரிகிற அளவுக்கு. இங்கேயும் சில பேர் என்ன விளையாட்டு விளையாடுறாங்க, நான் அந்த மதுஹபு இந்த மதுஹபுன்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு முடியை எடுத்துட்டு அந்த ஒரு முடியை வெட்டிக்கிட்டு நான் முடி வெட்டிட்டேன்னு சொல்கிறாங்க. பைத்தியக்காரர்கள், புரியுதா? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் பரிகாசம் செய்யக்கூடிய வீணர்கள் இவர்கள். இவங்க சொல்லக்கூடிய எந்த மதுஹபிலையும் அப்படி கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ முடியை குறைத்துக் கொள்வது வல் முகஸ்ஸிரீன் என்று சொன்னால், மொத்த தலையிலிருந்து தலையினுடைய எல்லா பாகத்திலிருந்து இருக்கக்கூடிய முடியிலிருந்து ஒரு அளவை, புரியுதுங்களா? பார்த்தா இவர் முடியை குறைச்சிருக்காருன்னு தெரியும். ஏற்கனவே இருந்ததை விட இப்போ இவர் முடியை குறைத்திருக்கார் என்று தெரிய வேண்டும். அந்த அளவுக்கு குறைக்கிறதுக்கு பிறகு தக்சீர். அதுதான் குர்ஆன்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஹதீஸ்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கேயாவது ஒரு மூலையில் எடுத்துக்கொண்டு முடியை வெட்டிக்கிறதோ, ஒரு முடியை 2 முடியை அல்லது கொத்து முடியை குறைச்சிக்கிறதோ அது குறைத்ததாக ஆகாது. அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளித்து நறுமணம் பூசிக்கொண்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கஸ்தூரி கலந்த நறுமணத்தை கொண்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நறுமணம் பூசி விட்டார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சட்டையை அவர்கள் அணிந்து கொண்டார்கள். பிறகு அங்கிருந்து வாகனித்தவர்களாக தவாஃபுல் இஃபாதா செய்ய புறப்பட்டார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தங்களது ஒட்டகத்திற்கு பின்னால் அமர வைத்துக் கொண்டு ஒட்டகத்தின் மீது இருந்தவர்களாகவே தவாஃபுல் இஃபாதா செய்கிறார்கள். லொஹர் தொழுகைக்கு முன்பாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜருல் அஸ்வத் வரும் பொழுது தன்னிடத்தில் இருந்த வளைந்த கைத்தடியை கொண்டு அந்த ஹஜருல் அஸ்வதை தொட்டு முத்தமிட்டார்கள். பிறகு தவாஃபை முடித்ததற்கு பிறகு 2 ரக்காத்து தொழுதாங்க. அங்கே அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தார்கள் ஜம்சம் தண்ணியை எடுத்து வாளியில் போட்டு அதில் பேரிச்சம்பழம், காய்ந்த திராட்சை எல்லாம் ஊற போட்டு மக்களுக்கு தண்ணீர் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பாஸ்கிட்ட எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது தன்னுடைய மகனார் ஃபதுல்கிட்ட சொல்லி, உங்கள் அம்மாட்ட போய் சுத்தமான தண்ணி இருக்குது, ஜம்சம் தண்ணி, அதை போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இல்லை இப்போ இருக்கிற இந்த தண்ணியிலேருந்து எனக்கு தண்ணி கொடுங்கன்னு சொல்லி. அப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, மக்களெல்லாம் இந்த வாளியில் கை போட்டு அள்ளி தண்ணி குடிச்சிருக்காங்களே, உங்களுக்கு நான் இந்த தண்ணியை கொடுக்குறதான்னு சொல்லி, ஃபகால இஸ்கினி, இந்த தண்ணியை எனக்கு கொடு அப்படின்னு சொன்னாங்க. ஃபஷரிப மின்ஹு, அந்த
வாளியிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீர் குடித்தார்கள். பிறகு மீதமுண்டான தண்ணீரை உசாமாவிற்கு கொடுத்தார்கள். இங்கே சில விஷயங்களை கவனிக்கணும். ஒவ்வொரு ஹதீஸினுடைய வாக்கியங்கள், அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிகழ்வுடைய வாக்கியங்களுக்கு பின்னாடி நிறைய படிப்பினைகள் இருக்கு. அதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே போனா இதை மட்டுமே தனியாக ஒரு 50 அமர்வுல போகணும். ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இந்த சில பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, காசு கொஞ்சம் வந்த உடனே காட்டுற பந்தாவை பார்க்கணுமே, அல்லாஹு அக்பர், என்னமோ எல்லாமே பரம்பரை கைசருடைய பரம்பரை மாதிரியும் ருஸ்துமுடைய பரம்பரை மாதிரியும் தான். இந்த மனுஷனுக்கு இந்த காசு இருக்குது, படாத பாடுபடுத்திருங்க, அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். இந்த காசு கொஞ்சம் வந்த உடனே என்ன செய்கிறாங்க, நாங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் தான், நாங்கள் அப்படித்தான், நாங்கள் இப்படித்தான். சாதாரண மக்களோடு இருக்க மாட்டாங்க, சாதாரண மக்கள்கிட்ட பேச மாட்டாங்க, சாதாரண மக்கள் உட்கார இடத்துல உட்கார மாட்டாங்க, சாதாரண மக்களோட உட்காந்து சாப்பிட மாட்டாங்க, சாதாரண மக்கள் தட்டை சாப்பிட்டுல சாப்பிட மாட்டாங்க, அவங்க சாப்பிட்டு மீதம் வச்சதை சாப்பிட மாட்டாங்க, அவங்க குடித்த தண்ணியை குடிக்க மாட்டாங்க. என்ன நாடகம் நடிக்கிறத பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். இங்கே பாருங்கள், யாரை விட சிறந்த மனிதர் இல்லையோ, அல்லாஹ் அக்பர், பரம்பரையால் வம்சத்தால் ரிசாலத்தால் நுபுவத்தால் அவங்க என்ன சொல்றாங்க, மக்கள் குடிச்ச அந்த வாளிலிருந்து எனக்கு தண்ணி கொடுங்கன்னு சொல்றாங்க. அப்போ கூட அப்பாஸ், மக்கள்லாம் கை போட்டுக்கிறாங்களே, வாய் போட்டுக்கிறாங்களே, நான் உங்களுக்கு வீட்டில இருந்து தனியாக தண்ணி எடுத்துட்டு வரேனுங்கிறாங்க. வேணாம், அந்த தண்ணியை கொடுன்னு கேட்குறாங்க. யா அர்ஹமர் ராஹிமின், ரசூலுல்லாஹ்வுடைய இந்த நடைமுறை எப்படி இருக்கிறது? மக்களுடைய இன்றைய இந்த செல்வந்தர்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? எல்லாம் கொஞ்சம் காசு வந்தவனே தன்னை பெரிய அரசர்கள் மாதிரி காட்டிக்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்துறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். உங்களுடைய காசு எதுக்கு அப்படின்னு சொன்னா, அந்த காசை வச்சு நீங்க சதக்கா கொடுக்கறதுக்கு, தர்மம் கொடுக்கறதுக்கு, உங்களுக்கு தேவையான சில வசதிகளை அனுபவிச்சுக்கிறதுக்கு, அவ்வளவுதான். ஆனா அதே நேரத்தில் மக்களோடு இருக்கும் பொழுது மக்களில் ஒருவராகத்தான் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர, உங்களுடைய காசு பணத்தால நீங்கள் மக்களோடு இருக்கும் பொழுது மக்களை விட்டு உங்களை தனிமைப்படுத்துவீர்களே, ஆனால் அப்ப நீங்க பெருமை உடையவர்கள், மமதை உடையவர், கர்வம் உடையவர்கள் என்று அர்த்தம். அல்லாஹ் பாதுகாக்கணும். யாருடைய உள்ளத்துல கடுகளவு பெருமை இருக்குமோ அவர்கள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். நரகத்தில் போட்டு நல்லா பொசுக்குன்னு பொசுக்கி அந்த கல்விலேருந்து பெருமையை எடுத்ததுக்கு பிறகுதான் அப்புறம் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு அனுமதி கொடுப்பான். புரியுதா? ஒரு சபையில் இருக்கோம், கிளாஸ் இருக்குது, ஒருத்தர் குடித்தார், அல்ஹம்துலில்லாஹ் பிஸ்மில்லா, மீத தண்ணி இருக்குது, எதுக்கு ஊற்றுறாங்க? எத்தனை பேர் பாருங்கள், அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு அதில் வேற திரும்ப ஒரு தடவை கழுவிட்டு குடிப்பாங்க. என்னடா அறிவாளிங்களோ தெரில. இது வெள்ளைக்காரன் பழக்கம். ஆனால் அந்த வெள்ளைக்காரன் நாய் என்ன பண்ணுவோம், நாய் வாயை கொடுத்துட்டு நாய் முத்தம் கொடுத்துட்டு உட்காந்துருப்பான், நாயை கொஞ்சிக்கிட்டு உட்காந்துருப்பான். கேவலமான உணவு. அவர்களை பார்த்து மனுஷன் குடிச்ச தண்ணியை குடிக்க மாட்டான், நாய் குடிச்ச தண்ணியை குடிப்பானுவ. நாய் எவ்வளவு கோரமானது, எவ்வளவு கேவலமானது, எவ்வளவு கிருமி மிக்கது, எவ்வளவு பெரிய நோய் நொடி உள்ளது. இதான் இந்த மக்கள் இருக்காங்களே, இந்த வெள்ளைக்காரனோட பழகி 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 அவன் படிப்பை படிச்சு 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 இஸ்லாமை கலக்காம போனதுனால, இஸ்லாமை கொண்டு வராம போனதுனால பேருக்கு தான் பாதி முஸ்லீம், மிச்ச மீதியெல்லாம் இந்த வெள்ளைக்கார நாய்ங்க மண்டையில் புகுத்தினது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அவன் ஏதாவது ஒன்று சொல்லிட்டா போதும், அவ்வளவுதான், அப்படியே மண்டையில் ஏறி போயிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, குர்ஆன் சொல்லுதே, அதெல்லாம் மண்டையில் அவ்வளவு சீக்கிரமா ஏறாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கு வீட்டிலங்க, முஸ்லீம் குடும்பத்தில் வீட்டில் பிள்ளைங்க அத்தா குடிச்ச தண்ணியை பாதி தண்ணியை குடிக்க மாட்டேங்குது. வீட்டில் வச்சா எல்லாருக்கும் ஒரு கிளாஸ் வைக்கணுமா, அத்தாவுக்கு ஒரு கிளாஸ், அம்மாவுக்கு ஒரு கிளாஸ், பிள்ளைக்கு ஒரு கிளாஸ், எல்லாத்துக்கும். ஏன் ஒரு கிளாஸ்ல எல்லாரும் குடிக்க மாட்டாங்களா? அந்த காலத்தில் நம்ம எல்லாம் என்ன செஞ்சோம், ஒரு தட்டில் தான் அத்தா அம்மா பிள்ளைங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம், ஒரு கிளாஸ்ல குடிப்போம். இன்றைக்கு எல்லாத்துக்கும் ஒரு தட்டு, சரி போ தொலைஞ்சு போ. அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு கிளாஸ், இவர் குடிச்ச கிளாஸ்ல அவர் குடிக்க மாட்டாரா, மிச்சம் மீதி பாதி தண்ணி இருந்துச்சுன்னா கொண்டு போய் அதை ஊற்றுவாங்களாம், ஆனால் அடுத்தவங்க குடிக்க மாட்டாங்களாம். எங்க இருந்து மார்க்கத்தை படிச்சாங்களோ மண்ணாங்கட்டி. என்ன சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஜம்சம் தண்ணியில பேரிச்சம்பழம் ஜபீப்லாம் போட்டு வச்சு நல்லா இனிப்பாக்கி கொடுத்தாங்கல்ல, சொல்றாங்க அஹ்சன்தும் வ அஜ்மல்தும் கதா ஃபஸ்னஉ, ரொம்ப சிறப்பா செய்றீங்க, ரொம்ப அழகா செய்றீங்க, இதே போல நீங்க செய்யுங்க என்பதாக அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சிகாயத், தண்ணீர் புகட்டுவதை குறித்து அறிவுரை வழங்கினார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொல்றாங்க, கம்சம்ல இருந்து கிணத்திலிருந்து எனக்கு ஒரு வாளி தண்ணி இறைச்சி கொடுங்கன்னு. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிச்சிட்டு அந்த வாளியில துப்புறாங்க. பிறகு அதை ஜம்சம் கிணத்துல ஊத்த சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஅமலு ஃபஇன்னகும் அலா அமலின் சாலிஹ், நீங்கள் தொடர்ந்து இது போன்ற உழைப்புகளை செய்து கொண்டே இருங்கள், நீங்கள் செய்யக்கூடியது ஒரு நல்ல காரியம் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவங்களுடைய பரக்கத் என்பது தனி. அவங்களுடைய எச்சிலாக இருக்கட்டும், உமிழ்நீராக இருக்கட்டும், அவங்களுடைய முடியாக இருக்கட்டும், அவங்களுடைய உடல் வேர்வையாக இருக்கட்டும், அந்த விசேஷ தன்மை என்பது வேற யாருக்கும் கிடையாது. எந்த அவுலியாவுக்கும் சரி, யாருக்கும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்யப்பட்ட அந்த விசேஷமான மரியாதையை வேற யாருக்கும் நம்ம செய்யக்கூடாது. அது ரிசாலத்தின் நுபுவத்தினுடைய தனிப்பட்ட விசேஷம். அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்கள் எல்லாம் அப்பாஸே உன்னிடமிருந்து தண்ணீர் இருப்பதை பறித்துக் கொள்வார்கள் என்று இல்லை என்றால் நானும் இறங்கி இந்த ஜம்சம் கிணத்திலிருந்து தண்ணீர் எரிச்சு மக்களுக்கு கொடுத்திருப்பேன் என்று அதனுடைய ஒரு கயிறை தன்னுடைய தோளின் மீது வைத்தவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லொஹர் தொழுகையை மக்கால தொழுதுட்டு திரும்ப மினாவுக்கு வந்தாங்க. ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள் எல்லாம் மினாவிலே தங்கி இருந்தார்கள். அதாவது யௌமுன் நஹர், அப்புறம் பிறை 11, 12, 13 இந்த எல்லா நாட்களிலும் ஜவாலுடைய நேரம், லொஹருடைய நேரம் வந்தவுடனே முதல்ல போய் 3 ஜம்ராக்கள்லையும் கல்லெறிகிறாங்க. முதல் ஜம்ரால கல்லெறிகிறாங்க. முதல் ஜம்ரா என்பது மஸ்ஜிதுல் ஹைஃபை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஜம்ரா. அங்கே போய் கல்லெறிகிறாங்க தக்பீர் சொல்லி. அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னாடி போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிப்லாவை முன்னோக்கியவர்களாக நீண்ட நேரம் துஆ செய்து கொண்டிருந்தார்கள், கையை உயர்த்தி. பிறகு 2வது ஜம்ராவுக்கு, நடு ஜம்ராவுக்கு வந்தார்கள், தக்பீர் சொல்லி கல்லெறிந்தார்கள். பிறகு கொஞ்சம் தள்ளி போய் கிப்லாவை முன்னோக்கி அவர்கள் துஆ செய்து கொண்டிருந்தார்கள், கை தூக்கியவர்களாக. பிறகு அவர்கள் ஜம்ரத்துல் அகபாவிற்கு வந்தார்கள். அங்கே கல்லெறிந்து விட்டு அவர்கள் நிற்காமல் திரும்பி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை 13 அன்றும் கல்லெறிந்து விட்டு மக்காவிலிருந்து புறப்பட்டார்கள். அவசரமா 12ல புறப்படவில்லை. ஆனால் அதே நேரத்தில் இங்கே சில சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி வழங்கினார்கள். எப்படி அனுமதி? அதாவது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களுக்கு என்ன வேலை இருந்துச்சு? ஜம்சம் தண்ணி கொடுக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. அதே போல முஜாஹிதுகளுடைய, அதே போல ஹாஜிகளுடைய ஒட்டகங்களை, குதிரைகளை மேய்ப்பதற்காக வேண்டியுள்ள மேய்ப்பாளர்கள் இவங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் மினால தங்க முடியாது, நாங்கள் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் கல்லெறிய முடியாது, இப்படியாக சலுகை கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமுன் நஹர்ல கல்லெறிஞ்சிருங்க, பிறை 10 அன்றுக்கு அன்னைக்குள்ள கல்லெறிஞ்சிருங்க. அதுக்கு பிறகு 11, 12 கல்ல நீங்க எப்படி வேணுமான எரிஞ்சு கொள்ளலாம். அதாவது எப்படி தொழுகையை நம்ம ஜம்மு செய்யறோம், அசர லொஹரோட அல்லது லொஹர அசரோட, அதே போல நீங்க என்ன செய்யுங்க, 11க்கு 12 கல்லையும் எரிஞ்சிட்டு நீங்க போயிடலாம். நீங்க போய் ஆடு மேய்க்க போயிடலாம், மாடு மேய்க்க போயிடலாம், ஒட்டகம் மேய்க்க போயிடலாம். அதாவது ஹாஜிகளுடைய அந்த ஹிதமத்தில் நீங்க இருக்கலாம். ஹாஜிகளுடைய ஹிதமத்தில் இருக்கணும், ஊர் சுத்த போறதுக்கு இல்லை, சும்மா போய் அசிசியால தங்கிட்டு ஓய்வு எடுக்கிறதுக்கு கிடையாது. இன்றைக்கு அப்படிதான் சில பேர் செய்யறாங்க. மீனால தங்க கஷ்டமா இருக்கு, பாத்ரூம் கியூவா இருக்கு, நாங்க போய் அசிசியால தங்கிக்கிறோம். எதுக்கு ஹஜ்ஜுக்கு வந்து பேசாம வீட்லயே படுத்துக்க வேண்டியதானே, ஹஜ்ஜு படத்தை பார்த்துக்கிட்டு பேசாம தூங்க வேண்டியதானே. நீனு சோம்பேறிங்க, அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். நடக்கிறதுக்கு சோம்பேறி, கியூல நிக்கிறதுக்கு சோம்பேறி. 5 நாள் வாழ்க்கையில அல்லாஹ்வுக்காக கஷ்டப்படலைன்னா நீ எல்லாம் எதுக்குடா உன்னை முஸ்லீம்னு சொல்லிக்கிற? நீ அல்லாஹ்வுக்காக வாழ்ற. இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? அல்லாஹ்வுக்காக 5 நாள் அந்த மக்களோட படுத்து தூங்கி எந்திரிச்சு கியூல நின்று சாப்பிட்றது, பாத்ரூம் போறதுல உன்னால தாங்க முடியலன்னு சொன்னா அப்புறம் நீ எதுக்கு உன்னுடைய வாழ்க்கையை நீ அல்லாஹ்வுக்காகன்னு சொல்ற? அடுத்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, அது தனி விஷயம். இப்ப என்ன செய்யறாங்க, இந்த பணக்காரங்கள்லாம், செல்வந்தர்கள், ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்க எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சிச்சு முன்னாடி உள்ள ஆட்சியில இருந்து. இப்ப கடைசியில் அது முற்றிலுமாக இந்த முசீபத்து பிடிச்ச ஆட்சியில பெருசாகி போச்சு. விஐபி ஹஜ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு பணக்காரர்கள், செல்வந்தர்கள், அதாவது 1 லட்சம் ஹாஜிகள் தங்க வேண்டிய இடத்துல 500,000 ஹாஜிகளுக்கு தங்க வைக்கிறாங்க. யாரை? இவங்கெல்லாம் விஐபி ஹாஜிகளாம். இவங்களுக்கு தூங்குறதுக்கு இவங்க வீட்டில் இருந்த மாதிரி அறைகள், இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தனியா பஃபே, இவங்க உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்க்கறதுக்கு அதுக்கு தனியா ஃப்ரீ பிளேசஸ், அங்க கிரீன். என்னடா எதுக்குடா நீங்களாம் ஹஜ்ஜுக்கு வரீங்க அநியாயக்காரங்களா? இப்படி கிட்டத்தட்ட 50,000 1 லட்சம் ஹாஜிகள், விஐபி ஹாஜிகளுக்கு செஞ்ச சலுகையினால ஆயிரக்கணக்கான ஏழை அப்பாவி ஹாஜிகளுடைய உயிரை குர்பானி கொடுத்ததுதான் மிச்சம். இன்னைக்கு அல்லாஹ் தான் பாதுகாக்கணும், புரியுதா? அதனால அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு நமக்கு டென்ட் கிடைச்சிச்சா, அல்ஹம்துலில்லாஹ் போதும், ஹஜ்ஜுக்கு வந்துருங்க, புரியுதா? நான் பணக்காரன், நான் அப்படி சொகுசா இருந்து பழந்துட்டேன். கபரில் தூக்கி போட்டு மலைக்கு மிதிப்பார். அப்போ என்ன செய்வேன் நீனு? அப்போ கபரில் போய் எனக்கு அங்கே பில்டிங் கட்ட சொல்லுவியா? முடியுமா உன்னால?
அங்கே கட்ட சொல்ல உனக்கு டைனிங் ரூம் ஒன்று தனியாக வேணும், பெட்ரூம் ஒன்று தனியாக வேணும், ஹால் ஒன்று தனியாக வேணும், உனக்கு தனியாக ஒரு பாத்ரூம் வேணும், போக முடியுமா உன்னால கபரில்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஹஜ் செஞ்சாங்க? 4 கலீஃபாக்கள், அதற்கு பின்னால் இன்றைய சமீப காலத்திற்கு முன்னால் இந்த நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்த எல்லா மன்னர்களுமே, எப்பேற்பட்ட மன்னர், ஹாரூன் ரஷீத் போன்ற மிகப்பெரிய சக்கரவர்த்திகள், அவங்களும் மக்களோட மக்களா அந்த கூடாரத்தில் ஒரு கூடாரமாக தான் தங்கி ஹஜ் செஞ்சுட்டு போனாங்களே தவிர யாரும் தங்களுக்காக சொகுசு கூடாரங்களை செய்ததே கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுக்கு தான் ஆரம்பத்தில் சொன்ன இந்த காசு படுத்துற பாடு இருக்குதே மனுஷனை, அல்லாஹ் தான் போதுமான, கபருக்கு போனாதான் தெரியும் நம்ம நிலைமை என்னவோன்னு சொல்லிட்டு, யா அல்லாஹ் மன்னிச்சுக்கடா ரஹ்மானே. கடைசியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை 13 அன்று 3 ஜம்ராக்களுக்கு கல்லெறிஞ்சதுக்கு பிறகு முஹஸ்ஸப் அப்தஹ் என்ற அந்த பள்ளத்தாக்குக்கு வர்றாங்க. அதுதான் பனு கினானாவுடைய அந்த ஹைஃப் என்ற இடம். அங்க அபு ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக ஒரு கூடாரம் அமைத்திருந்தார்கள். இது அல்லாஹ் தஆலா அவர்களுடைய உள்ளத்துல போட்டிருந்தான். யாருடைய? அபு ராஃபியுடைய உள்ளத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இப்படி ஒரு கூடாரம் அமைப்புன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. وقد سئل عن منزله بعد منى فقال نحن نازلون غدا بخيف بني كنانة. அதாவது இந்த பனு கினானா அல் முஹஸ்ஸப் அபுத்தஹ் இடம் இருக்குல்ல, இந்த இடம் எந்த இடம்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் ஹாஷிம் குடும்பத்தார்களையும் ஊர் ஒதுக்கி வைக்க சொல்லி அவங்க திட்டம் போட்டாங்கல்லவா, அந்த இடம் தான் இந்த இடம். அந்த இடத்துல நம்ம நாளைக்கு தங்க போறோம்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தாங்க. உடனே இந்த சஹாபி அபு ராஃபி இருக்காங்கல்ல, அவங்க போய் அந்த இடத்துல ஒரு கூடாரத்தை அமைத்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு இங்கே வந்தாங்கன்னு சொன்னால் ஜம்ராத்தில் கல்லெறிஞ்சிட்டு வந்தால் இங்கே ஓய்வெடுப்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போயிட்டு லொஹர் தொழுதாங்க, அசர் தொழுதாங்க, மக்ரிப் தொழுதாங்க, இஷா தொழுதாங்க, கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, மக்கள் எல்லாம் உம்ரா செஞ்சாங்க, ஹஜ்ஜு செஞ்சாங்க, நான் ஒரே ஒரு ஹஜ்ஜு மட்டும்தானே செஞ்சுட்டு போறேன், என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நீ தான் அவமா குந்தி துஃப்தி லயாலிய கதிம்னா மக்கத்தை, மக்காவுக்கு நம்ம வந்தோமே அப்ப நீ தவாஃப் பண்ணலையான்னு சொல்லிட்டு, யார சூழலாம் நான் எங்க தவாஃப் பண்ணேன், எனக்கு தான் தொழுகை இல்லாமல் போயிருச்சுன்னு சொல்லி, சரி அப்படியா, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்காக வேண்டி தனியாக பஞ்சாயத்து பண்ணாதீங்க, இந்தாங்க உங்கள் சகோதரர் இருக்கிறாரு, எப்பா கூட்டிகிட்டு போப்பா, கூட்டிகிட்டு போய் தனியாவில் போய் உங்கள் தங்கச்சியை உம்ரா செய்ய வச்சு கூட்டிகிட்டு வாப்பான்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ வர்ற வரைக்கும் நான் இங்கே எதிர்பார்த்துருக்கிறேன்னு சொல்லி. இப்போ பாருங்க, கூட போன அப்துல் ரஹ்மான் அவரது உம்ரா செய்யல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும்தான் உம்ரா செய்யறாங்க. இதுல இருந்து புரிஞ்சு கொள்ளுங்க இந்த யூட்டன் உம்ராங்கிறது இஸ்லாம்ல இருக்கா இல்லையான்னு சொல்லி. யாருக்கு இந்த உம்ராங்கிறதையும் புரிஞ்சுக்குங்க. ஹைர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா, அதே போல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சஹருடைய நேரத்தில் வந்தாங்க. முடிச்சிட்டீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சிட்டோம் அல்லாஹ்வுடைய தூதரே, வாங்க போவோம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை அழைத்து கொண்டு புறப்பட்டார்கள். இதுல அடுத்து இன்னொரு விஷயத்தை கவனிங்க. தங்களுடைய தோழர்களுக்கெல்லாம் சொன்னாங்க, யாருமே தங்களுடைய ஊர்களுக்கு திரும்பக்கூடாது, அதாவது காபாவிலே கடைசியாக போய் தவாப் செய்கின்ற வரை அப்படின்னு ஒரு சட்டத்தை சொன்னாங்களா. அடுத்த பிரச்சனை வந்துருச்சு. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இப்போ நான் உங்களை தடுத்துருவோம் போல இருக்குது, என்ன பிரச்சனை? தவாஃபுல் இஃபாதாவுக்கு பிறகு சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ஹைது வந்துருச்சு. இப்போ எல்லாம் நீங்கள் புறப்படுறதுக்கு முன்னாடி காபால போய் தவாப் செய்யாமல் போகக்கூடாதுன்னு சொன்னீங்களே, நான் இப்போ ஹைதில் இருக்கணும், என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த தவாஃப் ஜியாரா பண்ணிட்டீங்கல்ல, செஞ்சுட்டா அல்லாஹ்வுடைய தூதர், போதும் அவ்வளவுதான், பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது போதுன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட சொல்லி அழைத்து சென்று விட்டார்கள். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய தொழுகையை மக்கால காபத்துல்லாஹ்ல தொழ வைக்கிறாங்க. தொழ வைத்ததற்கு பிறகு அத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் பைத ஃபதாவ தவாஃபுல் விதாஇ ஸஹரன் ثم وقف في الملتزم بين الركن والباب فدعا الله وألزق جسده ووجهه بالملتزم ثم صلى بالناس صلاة الصبح. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹருடைய நேரத்தில் தவாஃபுல் விதா செய்கிறாங்க. முல்தசம்ல ஹஜருல் அஸ்வதுக்கும் காபத்துல்லாவுடைய கதவை ஆரம்பிக்கிறதுக்கு நடுவில் உள்ள இடம் தான் முல்தசம். அங்கே தன்னுடைய உடலை சேர்த்தவர்களாக அங்கே வைத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் துஆவில் ஈடுபட்டார்கள். பிறகு ஃபஜ்ருடைய தொழுகைய மக்களுக்கு ரொம்ப அமைதியா சூரத்து தூர் ஊதி தொழ வைத்தார்கள். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹ்ல தொழ வைத்த கடைசி தொழுகை. இன்றைக்கு நீங்க ஹரம்ல போயிட்டு அங்க இருக்கக்கூடிய இமாம்களை பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க, சரிங்களா? அங்க இருக்கக்கூடிய எல்லா இமாம்களும், அதாவது இன்றைய மோசமான ஆட்சியாளர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே அவ்வளவு ஒரு நெருக்கடிக்கு ஆளாக இருக்கிறாங்க. அந்த தொழுகைக்காக வேண்டிதான் உலக மக்கள் எல்லாம் கூடுறாங்க அந்த இடத்துக்கு. அந்த தொழுகைக்காக ஒவ்வொருத்தரும் பல மணி நேரம் காத்து கொண்டிருக்கிறார்கள்.
ஆனால் இன்றைக்கு அங்கே ஃபஜ்ருடைய தொழுகை, ஜும்மாவுடைய தொழுகை, எல்லா தொழுகைகளும் பாழாக்கப்படுகின்றன. சில நிமிடங்களில் தொழுகையை முடிச்சிடுறாங்க, அத்தகையாத்து கூட முழுசா ஓதுறதில்லை. அந்த அளவுக்கு தொழுகைகள் வீணடிக்கப்படுகின்றன. கல்வி கற்றவர்களாக இருந்தும் மக்களுக்கு கல்வியை சொல்ல வேண்டியவர்கள், ஆட்சியாளர்களுக்கு கல்வியை போதிக்க வேண்டியவர்கள், இப்படித்தான் நாங்கள் செய்வோம், இதுதான் தொழுகை, இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைத்தார்கள் என்று சொல்வதற்கு பதிலாக ஆட்சியாளர்கள் தொழுகையை சுருக்கி கொள்ளுங்க என்று சொன்னதுனால எந்த அளவுக்கு சுருக்கிட்டாங்க. ஜும்மா தொழுகையில வல்லஸ்ரி இன்னாத்தைனா ஓதி, அதாவது ஒரு மனுஷன் சூரத்துல் ஃபாத்திஹாவை கூட முடிக்க முடியல, அத்தஹியாத்துன்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ளார இமாம் சலாம் கொடுத்துட்டாரு ஜும்மாவுடைய தொழுகை. அந்த அளவுக்கு தொழுகையை மோசமாக்கி விட்டார்கள். அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, சுபுஹுடைய தொழுகையில வத்தூர் வ கிதாபின் மஸ்தூர் அந்த சூராவை முழுசா, அதுவும் எத்தரசல் அப்படியே அமைதியா ஓதினார்கள் என்று. இன்றைக்கு சப்பி ஹிஸ்மாவை 2 ரக்காயத்தில் ஓதுறாங்க, ஹல்லத்தாக்காவை 2 ரக்காயத்தில் ஓதுறாங்க, சூரா முஸம்மில் எவ்வளவு சின்ன சூரா அதை 2 ரக்காயத்தில் ஓதுறாங்க. யாருடைய உள்ளம் தொழுகையில ஈடுபடலையோங்க அவர்கள் தங்களை முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்றதுக்கே தகுதி கிடையாதுங்க. இன்றைக்கு வரக்கூடிய பணக்காரர்கள், அமீர்களுடைய அந்த சுருக்கமான தொழுகைக்காக வேண்டி ஒட்டுமொத்த முஸ்லீம் உம்மத்துடைய தொழுகையை வீணாக்குறாங்க அங்க உள்ள இமாம்கள். அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். ரொம்ப கேவலமா இருக்குது. இது என்ன தொழுகையான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அசிங்கமா இருக்குது அவங்க தொழுகைக்கிற தொழுகை. ஓதுறது மட்டும்தான் ராகமா நல்லா இருக்குமே தவிர மற்ற தொழுகையினுடைய எந்த ஒரு சுன்னாவும் பின்பற்றப்படுவதே கிடையாது. டோட்டலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைத்தது வேறு, அங்கே நடத்தப்படக்கூடிய தொழுகை என்பது வேறு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஃபஜ்ருடைய தொழுகை எப்படி இருந்துச்சு, லொஹருடைய தொழுகை எப்படி இருந்துச்சு, எல்லாம் நமக்கு ஹதீஸ் கிதாபுல இருக்கு. எல்லாத்தையும் படித்ததுக்கு பிறகு கூட ஒரு மனிதன் அதாவது தொழுகையில சுன்னத்தை மீறுவானே ஆனால் அப்புறம் வாழ்க்கையில் அவன் சுன்னத்தை பின்பற்றுங்க, கிதாபை பின்பற்றுங்க, குர்ஆன் சுன்னத்தை பின்பற்றணும்னு சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்கு? அந்த தாவாவுக்கு என்ன அர்த்தம்? எது இஸ்லாமுடைய தூண்கள்லயே மிகப்பெரிய தூணாகிய தொழுகையில அந்த சுன்னத்து பின்பற்றப்படவில்லையோ அப்ப நீங்க மிம்பர்ல உட்கார்ந்துக்கிட்டு சுன்னத்தை செய்யுங்க, பிதஅத்தை விடுங்கன்னு சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்கு? அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். மக்ரிபு தொழுகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் முஃமினூன் ஓதுனாங்க. அந்த அளவுக்கு அமைதி தொழுகைக்காக வேண்டியதானே அங்க வர்ற, வேற என்ன வேலை இருக்கு நமக்கு அங்க? பாத்தீங்கன்னா ஃபஜ்ருடைய தொழுகையை பாத்தீங்கன்னா இக்கினிக்கோடு இவ்வளவுதான், மொத்தமா 5 நிமிஷம் 4 நிமிஷத்துல முடிச்சு ஓடுங்கடான்னு சொல்லி அல்லாஹ் தான் போதுமானவன். அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாஃபுல் விதாஇ முடித்துவிட்டு மக்காவின் கீழ்ப்பகுதி வழியாக, அதாவது சுபைக்கா, இப்போ சுபைக்காங்கிற பகுதி, அந்த வழியாக மதீனா நோக்கி புறப்பட்டார்கள். ஒவ்வொரு கபீலாக்களும் அவரவர்கள் தங்களுடைய ஊர்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் திரும்பி சென்றார்கள். இதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி ஹஜ்ஜாக அல்ஹம்துலில்லாஹ் இருந்தது. அடுத்து இந்த பயணத்தினுடைய இறுதியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது மதீனாவுக்கு வந்தபோது மதீனாவை பார்த்தபோது 3 முறை தக்பீர் சொன்னார்கள். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் ஆயிபூன தாயிபூன ஆபிதூன சாஜிதூன ரப்பினா ஹாமிதூன் ஸதகல்லாஹு வஅதா வ நஸர அப்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா என்ற திக்ர்களை செய்தவர்களாக மதீனாவிற்குள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழைந்தார்கள். கைர் அல்ஹம்துலில்லாஹ். இதோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹஜ்ஜு நிறைவேறியது. ஹஜ்ஜுக்கு முடிச்சதுக்கு பிறகு அங்கே பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அதாவது உம்மு சினான் அல் அன்சாரியா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க சஹாபிய பெண்மணி சந்திக்கிறாங்க. கேட்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க ஏன் எங்களோட ஹஜ்ஜுக்கு வரல என்று. எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை கவனிச்சிருக்காங்க பாருங்க. அப்போ சொல்றாங்க, உம்மு சினான், அல்லாஹ்வுடைய தூதரே, 2 ஒட்டகம் இருந்துச்சு, என்னுடைய கணவர் ஒரு ஒட்டகத்தில் வந்துட்டாரு, ஒரு ஒட்டகம் இருக்குது, எங்களுடைய பூமிக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு இருக்குது, நாங்கள் என்ன செய்ய முடியும், 2 ஒட்டகத்தையும் எடுத்துட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்ரத்துன் ஃபி ரமதான் தஅதிலு ஹஜ்ஜத்தம் மஇ, ரமதானிலே ஒரு உம்ரா செய்வது என்னோடு ஹஜ் செய்வதற்கு சமமாகும் என்பதாக அந்த பெண்மணிக்கு உம்மு சினான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொன்னார்கள். அப்போ இது அல்ஹம்துலில்லாஹ் நமக்கும் ரமதானில் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முறையாவது உம்ராவுக்கு செல்வோமே ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ் செய்ததற்கு சமமான இன்ஷா அல்லாஹ் நன்மை கிடைக்க போதுமானதாகும். ஜஸாக்குமுல்லாஹு கைர். அல்ஹம்துலில்லாஹ் ஹஜ்ஜுடைய அமல்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி செஞ்சாங்க என்பதை நம்ம அல்ஹம்துலில்லாஹ் அது எல்லாமே புகாரி முஸ்லிம் இந்த சஹீஹான ஹதீஸுகளுடைய தொகுப்பு தான். அல்ஹம்துலில்லாஹ் இதை நீங்கள் தயவு செய்து கண்டிப்பாக கேட்டுக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவங்களுக்கு பிரயோஜனமானதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். أصلح الله حالي وحالكم وأصلح الله أحوال جميع المسلمين ونصر الله المجاهدين والمسلمين المستضعفين في بلادنا. بارك الله فيكم. السلام عليكم ورحمة الله.